கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் இன்றைய பைபிள் ஸ்டடி சிப்போராள். Today's Bible study is about Zipporah. யார் சொல்லுங்க? Who is it? சிப்போராள் யார்? Who is Zipporah? சொல்லுங்க, சகோதரர் சொல்லுங்க. மோசேயின் மனைவியினுடைய பெயர் சிப்போராள். Moses' wife's name is Zipporah. நம்ம என்னெல்லாமோ பேர் வைப்போம், ஆனா நல்ல பேர்லாம் வைக்க மாட்டோம். We keep many names but not good names. இன்றைய பைபிள் ஸ்டடி சிப்போராள். Today's Bible study is about Zipporah. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் Exodus chapter 2 21 வாசிக்கலாம். and verse 21. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். And Moses was content to dwell with the man, and he gave Moses Zipporah his daughter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. There are certain things that we ought to learn from the lives of everyone. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சிகள் உண்டு, எழுச்சிகள் உண்டு. In every man's life there are falls and emotions. ஆவிக்குரிய தன்மைகள் உண்டு, மாம்சத்துக்குரிய தன்மைகள் உண்டு. There are spiritual attributes as well fleshy ones. நமக்கு மாம்சத்துக்குரிய தன்மைகள் தேவையில்லை. We don't need the carnal aspects. ஒருவேளை அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்குமானால் அதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். If those are there, we need to rectify it. ஆனால் ஆவிக்குரிய தன்மைகளை ஒப்பிட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சந்நிதியில் வாஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. But it is our duty to have comparison with spiritual attributes and desire for it in the presence of பழைய God. ஏற்பாடு ஒரு திருஷ்டாந்தம். Old Testament is a foretold. நமக்காக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. They are written for us. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசே பார்வோனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறார். Here Moses fled away from the face of Pharaoh. சில நாட்கள் ஓடி கடைசியாக ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை அவன் அடைகிறான். And after that reached a particular spot. அந்த இடத்துல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Where there were male and female feeding the flock. அந்த இடத்தில் மோசே வந்து சேருகிறார். And there Moses came. இவன் வரும்பொழுது இந்த பெண் மற்றும் இவளுடைய சகோதரிகள் அனைவரும் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வருகிறார். When he came there, he saw these girls, brothers and sisters, brethren feeding sheep. அங்க எப்படின்னா ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கும், ஒரு ஊற்று, அதுக்கு ஒரு கல் வச்சு மூடி வச்சிருவாங்க. There, if there is a fountain, they will close it with a stone. இதுதான் அவங்களுடைய வேலை. This is their work. அவங்க வரும்பொழுது அந்த ஆடுகளுக்கு அங்க பக்கத்துல தொட்டி இருக்கும், அதுல தண்ணியை நிரப்புவாங்க, எல்லாரும் சேர்ந்து நிரப்புவார்கள். And when they come there, they will water their flock and help the others, their brethren too. இந்த பெண்கள் அதுபோல கல்லை புரட்டி அவங்களும் தண்ணியை நிரப்புனாங்க. These the daughters also rolled away the stone and gave flock. ஆனா திடீரென்று ஆண் மேய்ப்பர்கள்லாம் வந்துட்டாங்க. But suddenly the men shepherds came. அவங்க இப்ப தண்ணி காட்டுறது நாங்க காட்டுற போறோம், நீ தள்ளி நின்னு அவங்க எல்லாரையும் துரத்துறாங்க. And they chased them away saying, now we are going to water the flock. இது அனுதினம் நடக்கிற ஒரு சம்பவம். This was a strife every day. அதனால இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் அவங்க ஆடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டி போய் கடைசியில டைம் கிடைக்கும் பொழுது இவங்க தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணி காட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. Therefore these daughters, they would water their flocks finally after the shepherds went away. அதனால டெய்லி இவங்க லேட்டா தான் போவாங்க. Therefore every day they went late. இதுதான் வழக்கம். This was a habit. ஆனா அன்னைக்கு என்ன நடந்தது? But what happened that day? மோசே எங்கேயோ இருந்து ஓடி அங்க சேர்ந்தார். Moses ran from somewhere and came there. அவங்க கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தான். He went there, saw this. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் தண்ணி மொண்டு ஊத்தி நிரப்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. Suddenly when these daughters were watering the flock, these shepherds came. என்னைக்கும் துரத்துறது போல அவங்கள துரத்துனாங்க. As usual they were driven away. ஆனா மோசே அந்த இடத்துல உடனே உள்ள வந்துட்டான். But Moses soon came to the spot. ஏன் அவங்களையும் துரத்தணும்? And he wanted to drive them அவங்க away. தான கஷ்டப்பட்டு தண்ணி மொண்டாங்க. Because it is they who were taking இடத்துல water. தலையை கொடுத்து நின்னு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வைத்தான். Therefore he gave his head and started to water the flock for them. அதனால இவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. Therefore they went away so early. இப்போ அந்த பெண்களுடைய தகப்பன் கேக்குறான், இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்துட்டீங்க, ஒரு நாள் இப்படி வந்தது இல்லையே. Now the father of the daughters asked, why so early you have come? அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு எகிப்திய மனுஷன் வந்தான், எங்களுக்கு சப்போர்ட்டா நின்னுட்டான்னு. And then they said, an Egyptian came and delivered us. இப்படி தான் அந்த வீட்டுக்கு அவன் அறிமுகமாகிறான். It is that way he was introduced to the family. அப்ப அந்த மனுஷன்
மனுஷன் சொன்னா நீ எப்படி ஒரு நன்றி இல்லாம அவனை விட்டுட்டு வந்துட்டீங்களே? Then the man said, why did you leave him without an ungrateful heart? அவன ஒரு சாப்பாடாவது அவனுக்கு கொடுத்து அனுப்பலாமே. You could have given him something to eat. இப்படிதான் அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைந்தான். Likewise he went into the house. கடைசில இவன் நிலவரத்தை பார்த்த உடனே அவன் தன்னுடைய மகளை கட்டி கொடுத்தான். Finally when he saw his state, gave his daughter as wife to him. இப்படிதான் சிப்போராள் ஒரு அந்நிய பெண் மோசேக்கு மனைவியாக மாறினார். It is this way the strange girl Zipporah became Moses' wife. சிப்போராள் என்றால் என்ன அர்த்தம்? Zipporah means what is it? சிப்போராள் என்று சொன்னால் பறவை என்று அர்த்தம். Zipporah means fowl or bird. ஒரு அர்த்தம் பறவை, இன்னொரு அர்த்தம் சிறிய பறவை. Another meaning is a little bird. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒவ்வொரு பேருக்குள்ள ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிறது. Every name has a meaning hidden. இது ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை. But this is a different aspect. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew's Gospel 6:26 we read. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it being said there? பறவைகளுடைய தன்மை, The fowl's habit, அதனுடைய வாழ்க்கை தன்மை, its lifestyle. அவைகள் விதைக்கிறதில்லை, They don't sow, அறுக்கிறதில்லை, they don't reap, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதில்லை. they don't gather into ஆனால் barns. பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார், போஷிக்கிறார். But your heavenly Father feedeth them and leadeth them. இதைத்தான் இயேசு மத்தேயு 6:26 சுட்டிக்காட்டினார். This is what Jesus pointed out in Matthew இது 6:26. விசுவாச ஜீவியத்தினுடைய ஒரு உன்னதமான தன்மையை காண்பிக்கிறது. This shows a heavenly life of a faith life. விசுவாச ஜீவியத்துல விதைப்பும் இல்ல, அறுப்பும் இல்ல. There is no sowing or reaping in a faith life. களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிற தன்மையும் கிடையாது. No gathering of barns too. ஆனால் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். But our God feedeth them. இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்னு போதிக்கிறோம். Today we teach them to gather. சம்பாதிச்சு வைக்கணும்னு நம்ம போதிக்கிறோம். We teach them to earn. அது ஒரு விதத்துல சரியாகவும் இருக்கலாம். That may be right. ஆனா அன்னைக்கு பறவைகளை நாம் பார்க்கும் பொழுது, But when we look into the fall, இன்றைக்கு வரைக்கும் அந்த பறவைகள் அப்படித்தான் வாழ்கிறது. even till today its lifestyle is the same. இது விசுவாச ஜீவியத்தின் உச்சகட்டத்தை நாம் பார்க்கலாம். This shows the peak of a faith life. ஆனால் தேவன் அந்த ஒவ்வொரு பறவைகள் மேலும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். But the Lord pays attention on every fall. காக்கை குஞ்சுகள் ஆகாரத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளுக்கு இரைகளை சவதரித்து கொடுக்கிறவர் யார் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறார். When the ravens look unto the Lord for its food, who is it that gathereth for it? இந்த காக்கை குஞ்சுகள் எல்லாம் இரைகளுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுதுன்னு பைபிள் சொல்லுகிறது. The young ones of the ravens, they cry out unto God for its prey. வாசியுங்கள், இந்த வசனம் எடுத்தால் வாசியுங்கள். காக்கை குஞ்சுகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகளுக்கு இரைகளை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? இப்படி வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Likewise we see the word of God. 38:41. Job 38 and 41. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? எப்படி எவ்வளவு தெளிவான வார்த்தைகள் அங்க இருக்குதுன்னு பாருங்க. Words are mentioned very clearly here. முதலாவது இந்த மார்க்கத்துல நமக்கு விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். First of all, we ought to learn faith in this life. விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். Practice faith. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. விசுவாசத்தை குறித்து கேட்பது ரொம்ப சுலபமானது. Hearing about faith is easy. மரித்தோரை எழுப்பினார் என்பது விசுவாசத்தினுடைய செயல்பாட்டின் உச்சம். அது நமக்கு தெரியும். He raised up the dead. They know that it is the peak of faith life. ஆனா அந்த விசுவாசத்தை நாம் நமக்குள்ள பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். But it's essential we have to practice it in us. அடுத்து இந்த பறவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, Nextly about the fowls. அவைகள் பறந்து போய் இளைப்பாறக்கூடியது. They are able to fly and take rest. சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து வந்து உம்மிடத்தில் இளைப்பாறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். In Psalm, the psalmist says, "Oh, that I had wings like a dove, I'd fly and take rest." அடுத்து இந்த பறவைகளுக்கு ஒரு கூடு உண்டு. Nextly, birds have nests. நீங்க பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு வித்தியாசமான கூடுகள் நீங்க பூமியில பார்க்கலாம். You can see altogether different nests around the world. அடுத்து கழுகை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, Nextly about the eagles. அந்த கழுகு குஞ்சுகள் அதன் இரத்தத்தை உறிஞ்சக்கூடியவைகளாக, பிணத்தினுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடியவைகள். You see the young ones of the eagle, they sucking the blood of the corpses. இது இயேசுவின் இரத்தத்தை நாம் உறிஞ்சக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். This shows the life of sucking up or absorbing the blood of Jesus. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். Where the carcass is, there the eagles will be gathered together. இப்படி எல்லாம் பைபிள்ல நம்ம பல விதங்களில இந்த கழுகு
இந்த பறவைகளை குறித்து நாம் பல விதங்களிலே படிக்கிறோம். Likewise, we read about the fowls in various ways in the word of God. இவைகளிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we understand? கர்த்தர் அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். The Lord feedeth them also. கர்த்தர் அவைகளையும் போஷிக்கிறார். The Lord feeds them also. இன்றைக்கு முதலாவது சிப்போராள் என்றால் அவள் ஒரு பறவை. Now first of all, Zipporah means fall. அதுக்கு ஒரு கூடு உண்டு. It has a nest. அதுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. It has a faith. அதுக்கு தேவைப்பட்டால் கர்த்தரை மட்டும் தான் கூப்பிட முடியும். If need, then it cries out unto God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Today, how is our life? நம்முடைய விசுவாசத்தின் தன்மை எப்படி How இருக்கிறது? is the aspect of our faith? நமக்கு ஏதாவது இல்லைன்னா உடனே யார்ட்டையாவது கேட்கணும், யாராவது நமக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவைகள் தெய்வம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது. If we have something needful, then we look into the helping hands of others, but not unto God. இப்ப பிள்ளைங்க ஒன்னு கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுத்துறோம். When the children come and ask, they immediately buy ஆனா it. பழைய விசுவாசிகளை நீங்க பாத்தீங்கன்னா But you look at the old believers, கேட்ட உடனே அப்படியா உனக்கு வேணுமா, சரி நீ ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. when they ask you, do you need it? Then ask to Jesus. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு, They have the power to give them. கொடுக்கக்கூடிய நினைவுகள் உண்டு. They have the thought to give them. ஆனா அவங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கத்துறது. But they won't make them to practice asking God. அப்படி ஒரு பழக்கத்தை அவங்க கத்துறாங்க, அத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. Because they have learned that habit, they teach it to the children. ஒரு சில வீடுகள்ல நீங்க போனீங்கன்னா If you go to certain houses, சின்ன பிள்ளைகளை வச்சு காணிக்கை கொடுக்க வைப்பாங்க. they make the little children give the offering. ஒரு விதத்துல பாக்கும்போது என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நம்ம யோசிப்போம். On one hand, we may think why they are doing this. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இப்படி அந்த கொடுக்கிற பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், உண்டாகணுங்கிற ஒரு அறிவு. While for that, their thought is to inculcate in them the habit of giving. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது Secondly, அவள் ஆடு மேய்க்கிறவள். she feeds. மேய்ப்பர்கள் என்று சொன்னால் ஆண்கள் என்று மட்டும் எடுத்து விடக்கூடாது. And the shepherds are not just men shepherds. ஒரு சிலர்லாம் இந்த ஊழியக்காரங்கன்னு சொன்னா பிரதர்ஸ் மட்டும்தான், சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஊழியம் இல்ல அப்படிம்பாங்க. Some servants of God, they say sisters have no ministry, only brothers. இன்னும் ஒரு சிலர் சியோன்ல வந்து பிரதர்ஸ் மட்டும்தான் நிப்பாங்க, சிஸ்டர்ஸ் கிடையாதும்பாங்க. There are others who say Zion is only for brothers and not for sisters. இப்படி பலவிதமான கருத்து வேறுபாடுகள் தவறான விதத்துல உச்சரிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. There are various kinds of pronouncing misunderstood options. இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது 12 சீஷர்கள் எப்படி அவரோடு இணைந்து ஊழியம் செய்தார்களோ அதுபோல ஒரு கூட்டம் சகோதரிகளும் சிஸ்டர்ஸும் என்ன செய்தாங்க, ஊழியம் செய்தார்கள். When Jesus Christ was upon this earth, as a group of disciples followed him and ministered, even so there were women who followed him. தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்த அந்த ஸ்திரீகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Those women who served with Jesus with their goods. வசனங்கள் எவ்வளவோ உண்டு. There are lots of verses. தங்கள் ஆஸ்திகளா லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Luke the Gospel, chapter 8 and verse 3. ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இப்படி வேதத்துல தெளிவான சத்தியங்கள் உண்டு. And there are clear evidences in the word of God. அபிஷேகத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது Well, about the anointing, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது in Acts of the Apostles chapter 2, 17-18 வசனங்களிலே we read in the verses 17 and 18, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இது ஒரு தீர்க்க தரிசனம். this is a prophetical word. ஊழியக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்கள் எடுத்துக்கூடாது, ஊழியக்காரிகள் மேலும் என்ற வார்த்தை இருக்கிறது. Servants and on handmaids, both brothers and sisters. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. There is no male and female in Christ. பரலோகத்துல போன உடனே இந்த சிஸ்டர் அந்த பிரதர் அப்படிலாம் பார்க்க முடியாது. In heaven you cannot view them as a brother and sister. ஏன்னா இயேசு இருக்கும் பொழுது இப்படி ஒரு டவுட் வந்துருச்சு. Because there was such a doubt when Jesus was here. ஒருத்தன் ஒரு பெண்ணை கட்டினா, One man married a woman அவன் செத்து போயிட்டான். and he rejected உடனே her. அவன் தம்பி அந்த பொண்ணைய கட்டுறான். Then his younger brother married her. அவனும் செத்து போயிட்டான். He also died. அது என்ன பழக்கமோ தெரியல, ஒருத்தன் செத்த உடனே அடுத்தவன் கட்டிக்கிட்டே வந்து 7 பேர் கட்டிட்டான் ஒரே பொண்ணை. Don't know what is that habit. Finally 7 married the same woman. இப்போ பரலோகம் அங்க ஜட்ஜ் மேல போய் சேர்றாங்க. Now they reach heaven. அது குறித்து ஒருத்தன் கேட்டான், பரலோகத்துல அப்போ இவன் இந்த பெண் வந்து யாருடைய மனைவியாக அங்க வீற்றிருப்பான்? Then one asked, as whose wife will this woman be in heaven?
7 பேர் அங்க சண்டை போட்டுட்டு இருப்பானே என் ஒய்ஃப்னு. Then all the 7 will be fighting that this is my wife. அப்பதான் இயேசு சொன்னார், இவன் என்னடா பரலோகத்தையே குடும்ப இடமா மாத்திட்டானே. Then Jesus said, you have made heaven a family life. இயேசு அதுக்கு என்ன சொன்னாரு? What did Jesus say? பரலோகத்தில் In heaven கொள்வனையும் இல்லை, there is no giving in கொடுப்பனையும் இல்லை, or taking in அங்க marriage. எல்லாரும் எப்படி இருப்பாங்க? As how they will be? உயிர்த்தெழுதலின் சாயலில் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். They will be in the likeness of resurrection as angels. அங்க போன உடனே என்ன கிடையாது? அங்க பிரதர் சிஸ்டர்லாம் கிடையாது. After going there, no brother sister difference. லூக்கா 20ஆம் அதிகாரம் Luke the Gospel chapter 20 35 36 verse 35 and 36. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க அவங்க? How will they be? பரலோகத்துக்கு போன பிறகு ஆண் தூதர் பெண் தூதர் எல்லாம் கிடையாது. There are no male angels and female angels in heaven. அதனால ஒரு சிலர்லாம் ஊழியக்கார சகோதரிகளுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படி இப்படிம்பாங்க. Some people would say there is nothing for the servants of God, the sisters. அப்ப அதுக்கு நீ தனியா ஏதாவது ஒரு ஊழியத்தை பார்த்துட்டு போய் தனியா உட்கார்ந்து நீயே சோறு பொங்கி சாப்பிட்டு என்னத்தையா சுத்திட்டு அலையணும். Then that means you have to do a ministry separately. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் But in the book of Revelation 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது chapter 14 and verse சீயோனில் 4, நிற்கிறவர்களுடைய தன்மை, the attributes of those in Zion. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இவர்கள் ஆண்கள், These are men. கற்புள்ளவர்கள் இவர்களே. இவர்கள் பெண்கள். These are women. சீயோனிலே நிற்கிற ரெண்டு கூட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So the two groups who stand in Zion. அப்படினால நம்ம யாராவது தவறான விதத்துல எதையாவது போதிக்க கூடாது. Therefore let us not induce to a wrong teaching. அதனால தான் இங்க பார்க்கிறோம் பெண்களும் ஆடு மேய்ச்சாங்க, ஆண்களும் ஆடு மேய்ச்சாங்க. That is why here there were shepherds, male and female. அந்த பெண்கள் ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்கள். Those were the female, those were the daughters of a different family. அந்த வீட்ல அவங்க எல்லாருமே அந்த பெண் பிள்ளைகள் எல்லாருமே ஆடு மேய்க்கக்கூடியவர்கள். All in their family they fed the flock. அந்த 7 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். He had 7 daughters. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்தார்கள். And they came there to draw water to the flocks. இயேசு தன்னை ஒரு நல்ல மேய்ப்பன் என்று அறிமுகப்படுத்துகிறார். As Jesus introduced himself as a good shepherd. மேய்ப்பன் என்பது ஒரு வித்தியாசமான தன்மை. Shepherd is a different aspect. அது ஒரு தகப்பனுடைய சுபாவம். It is the nature of a father. அவசியப்பட்டால் மேய்ப்பான். Need be a shepherd. அவசியப்பட்டால் தண்ணீர் காட்டுவான். Need be they will water. அவசியப்பட்டால் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுவான். Need be they will lead them beside the green pastures. அவசியப்பட்டால் அதை தோளில் சுமப்பான். Need be they will bear it upon their அதுக்கு shoulders காயங்களை கட்டுவான். and bind their wounds. அதை மெதுவாக நடத்துவான். Lead them softly. அந்த மேய்ப்பனுடைய கேரக்டர் எப்படின்னா, The nature of the shepherd, கரவலாட வேகமா நடத்த முடியாது. the dam they will not make them run அப்படி fast. நடத்தினா அது 2 நாள்ல செத்து போகும். And if they do so, it will die soon. அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கிறது உன்னுடைய ஆடுகளுடைய நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். Therefore the word of God says, understand diligently the state அவைகளின் of மேல் your flock கவனமாயிரு. and be diligent upon ஒரு them. குடும்பத்தை நடத்துகிற இல்லாவிட்டால் ஒரு சபையை நடத்துகிறவங்களுக்கு மேய்ப்பன் என்று பெயர். For those who lead a family or a church, they are called shepherd. அதனால தான் ஊழியக்காரருடைய இன்னொரு பெயர் என்ன? That is why the other name of a servant of God. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள். Apostles, prophets, pastors, teachers and evangelists. அப்ப பாஸ்டர்ன உடனே பெரிய போஸ்ட்னு நினைச்சிட கூடாது, மேய்க்கிற வேலைதான். Pastor is called a shepherd. அப்படினால ஒரு குடும்பத்தையும் உங்களுக்கு மேய்க்க தெரியணும். Therefore you need to know to shepherd your family. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தை நடத்த தெரியணும். That is you need to know to lead your family. அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது சொந்த குடும்பத்தை ஒருத்தன் நடத்த தெரியாவிட்டால், மேய்க்க தெரியாவிட்டால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. Therefore Saint Paul says to Timothy, if a man does not know to lead his family, then he is worse than an infidel. தாவீது தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கூட கொடுப்பான். David says he will give his life even to the flock. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். John 10 says a good shepherd will give his life for the flock. அதுபோலதான் தாவீது தன்னுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு சிங்கம் பிடிச்ச உடனே இவன் ஓடி போய் மரத்துல கரத்துல ஏறி உட்கார்ந்துட்டோ இல்லாட்ட அப்பாட்ட ஓடி வரவோ இல்லை. So was it when the kid was taken by a lion, David did not run to his father or fly up to a tree. அவனே போய் அந்த ஆட்டுக்குட்டியை அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து பிடிச்சு இழுத்து வெளியே
தப்பு வச்சிட்டான். but ran to escape the kid from the mouth of the lion. அந்த ஆடுக்காக அந்த சிங்கம் மறுபடி இவனை பிடிக்க ஆரம்பிச்சது. And now this lion started to chase this shepherd. எவ்வளவு அடி வாங்கி கட்டி வாங்கினாலும் அவன் மறுபடி சிங்கத்தை கொன்னுட்டு தான் திரும்பி வந்தான். Though he had lots of oppositions, he finally killed the lion. அந்த ஆடுகளுக்காக அவன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருந்த ஒரு மேய்ப்பன். He was a shepherd giving his life for the lamb. இந்த பிள்ளைகளும் பாருங்க அந்த ஆடுகளை குறித்த ஒரு கரிசனை உள்ளவர்களாக அந்த ஆடுகளுக்காக தண்ணீர் காட்டணும் அப்படிங்கிற அந்த வாயில்லா ஜீவனங்களை குறித்த ஒரு பாரம் உள்ள பிள்ளைகள். And even these daughters had a definite care and a burden about these mouthless animals. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கேரிங் அந்த கேரக்டர் இருக்கா? Do we have that caring tendency? நம்ம தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோம், மத்தவங்க தண்ணி குடிச்சாங்கன்னா பாக்குமா? We think of drinking ourselves, but do we care for அவங்க others? சாப்பிட்டாங்களா? Did they eat? அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமா? Have they received இத பத்தி உங்களுக்கு எத்தனை யாருக்காவது கேரிங் இருக்குமா? How many of you are concerned about others? அந்த பெண் பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். But these daughters were good. அவங்களுக்கு இந்த ஆடுகளை குறித்த ஒரு பாரம் இருந்தது. A burden about the flock they had. அந்த பாரத்துல தான் அந்த பிள்ளைங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. And their burden was their life. எவ்வளவு ஆடுகளை நல்ல விதத்துல மேய்ச்சு பராமரிக்கறாங்களோ அவ்வளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வரும். How much they shepherd their flock, that much their income. அத வச்சு தான் அவங்களுடைய ஸ்தானங்கள் உயர்த்தப்பட்டது. It is with that their position was exalted. அதனால தான் நீதிமொழியில சொல்லி இருக்கிறது. That's why in Proverbs it is written. உன்னுடைய ஆடுகளை நல்லா நீ விசாரிச்சு கவனிச்சீனா if you did take care of your flock well, அதனால உனக்கு சம்பாத்தியங்கள் வரும். then by that your substance will increase. 27 23 பார்க்கும் பொழுது 27:23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்துகொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. அப்படி நீ கவனமா இருந்தால் if you are diligent 26 வசனம் verse 26 ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். எவ்வளவு தெளிவான ஒரு சத்தியம் அங்க இருக்குன்னு பாரு. A clear truth is mentioned here. நீங்க ஆடுகளை கரெக்டா மேய்ச்சி குடும்பத்தை அழகா கொண்டு போனீங்கன்னா நீங்க வயலும் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நல்லா இருக்கலாம், நல்ல டிரஸ் போடலாம். If you look well to the family and lead it well, then you can have good dressings and good fields. இவர் 10,000 ரூபாய் வாங்கிட்டு வருவாரு, இவங்க 12,000 ரூபாய்க்கு சாரி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் குடும்பம். He will just get 10,000 and if she has a 12,000 rupee saree, then the family will be blocked. அடுத்து அந்த மாசம் 8,000 ரூபாய் பட்ஜெட், 10,000 ரூபாய் கடன். Then 8,000 budget for that family, 10,000 debt. நம்ம இதெல்லாம் கவனமா செயல்படணும். We have to work with diligence. மத்தவங்க உடுத்துவாங்க, புசிப்பாங்க, குடிப்பாங்க, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. Others may eat and drink, let us not look to that. நமக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாரோ அதுல தான் நம்ம போக முடியும். Let us go in the way the Lord has given us. உடனே நம்ம அதனால தான் பவுல் அழகாக சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். That's why Saint Paul beautifully says, I know how to abound and to be abased. இந்த பூனையை தூக்கி போட்டா எப்படி போட்டாலும் கடைசில 4 கால்ல தான் நிக்குமா. If you put the cat away, then you can see how much ever it is, it will stand on its four. நம்மள எங்க போட்டாலும் நமக்கு போகிறதுக்கு தெரியணும். That's how anywhere we are put into, we will know to walk. அந்த பிள்ளைங்க நல்ல ஆடு மேய்க்கிற ஒரு பிள்ளைகள். The daughters fed the flock. அடுத்து அந்த பிள்ளைகளை குறித்து நான் பார்க்கும் பொழுது nextly about them, அவங்க அப்பா பேரு ரெகுவேல்னு சொல்லியிருக்காங்க. their father's name is Rehuel. அந்த ரெகுவேலின் பிள்ளைகள் Rehuel's daughters. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Chapter 2 and verse 14. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். 18ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது இங்க பாருங்க, அந்த தகப்பன் ஒரு பகுதியில அவனுடைய வேலை, அவன் ஒரு ஆசாரியன். On one hand, their father was a priest. மற்றொரு பகுதியில அவன் பெயர் ரெகுவேல். On the other hand, his name was Reuel. ரெகுவேல் அப்படினா தேவனின் சிநேகிதன் அர்த்தம். Reuel means God's friend. அதான் ரொம்ப முக்கியமானது. That's very important. அவன் ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியன். He was a priest of Midian. நம்முடைய ஜீவியத்துல நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக மாறணும். Even in our lives, we ought to be friends for God. ஒரு தாயும் தகப்பனும் தேவனுக்கு சிநேகிதர்களாக மாறிட்டா பிள்ளைகளும் அவங்களுக்கு சிநேகிதராக மாறிடுவாங்க. A father and mother, if they are friends to God, then their children will be also. நீங்க எப்படி அழகா தேவனோடு நெருங்கி வாரீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைங்க வந்துருவாங்க. As to how you get closer to God, your children will be. ஆபிரகாமுக்கு பின்பு ஈசாக்கு வந்தான்.
Abraham was like that, so Isaac. ஈசாக்குக்கு பின்பு யாக்கோபு வந்தான். And Jacob also like that. நீங்க கரெக்டா வந்துட்டீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. If you get in line correctly, they will also be. புதிய ஏற்பாட்டுல நான் பார்க்கும்போது In the New Testament, அந்த லோவிசாலை குறித்து பார்க்கும்போது looking into that Lewis, அந்த ஐனிக்கேல குறித்து பார்க்கும்போது looking in that Eunice, இரண்டாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 Timothy 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் பையன் மகளுக்குள்ள இருந்த விசுவாசம் இப்ப அடுத்து மகனுக்குள்ள பேரனுக்குள்ள வந்து விட்டது. Grandfather's daughter faith in the mother and then mother's faith in the child. அந்த பாட்டி Grandmother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப ஒவ்வொருவரும் அந்த விசுவாச சந்ததி எப்படி வருதுன்னு பாருங்க. Therefore look at the faith generation. பாட்டி விசுவாசி, The grandmother is a believer, அம்மா விசுவாசி, mother is a believer, பையன் ஊழியக்காரன். and the child a servant of God. எப்படி எருசலேமிலிருந்து இருந்து எப்படி சீயோன் உருவாகுதுன்னு பாருங்க. How Zion is formed from Jerusalem. நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தெய்வீகமா இருப்பாங்க. If we are friends for God, our children will be divine. வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும். If the root is holy, so is the branches. வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது When you look into the word of God, இயேசு சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். Jesus said, if ye love one another, ye shall be my disciples. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் இந்த வார்த்தையை 2-3 இடத்தில் இயேசு அவர் உச்சரிப்பதை பார்க்கலாம். In 2 or 3 spots in John the Gospel, we see Jesus depicting this. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? What did he say? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் Be ye loving one to another, எனக்கு நீங்கள் சீஷராய் இருப்பீர்கள். and then ye shall be my disciples. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தால் And if ye bring forth much fruits, எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ye shall be my disciples. இப்படி ஒரே அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல கண்டினியூவா இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். In chapter 15, he continuously says this words. 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 8, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். because ye bear much fruit, ye shall be my disciples. இப்படி வசனங்களை நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே போலாம். And you can see these verses in continuation. ஆண்டவருடைய சிநேகிதன் பழைய ஏற்பாட்டிலே யார்? Who is the friend of God in the Old Testament? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல In the book of Isaiah the prophet, ஆண்டவர் என்ன பேசுகிறார்? what did God speak? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று அவர் பேசுகிறார். He says, the generation of Abraham, my friend. அவர் ஆபிரகாமை குறித்து பேசும் பொழுது When he spoke about Abraham, அவன் என் சிநேகிதன், he said, he is my friend. அப்படித்தான் அவர் அவனை அழைக்கிறார். That is how he called him. இன்றைக்கு நம்மில் எத்தனை பெற்றோர்கள் தேவனுக்கு சிநேகிதர்களாக மாறுகிறீர்கள்? How many of us today, how many parents become the friends of God? அநேகர் இன்றைக்கு ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக நாம் வாழுகிறது இல்ல. Today many of us do not live as God's friends. அந்த தகப்பன் தேவனுடைய சிநேகிதன் என்று அவனுடைய பெயருக்கு வைத்திருந்த அர்த்தம் இருந்தது. But that father had the name which meant God's friend. வாசிங்க. ஏசாயா 41:8. Isaiah 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. The seed of Abraham, my friend. முதலாவது பெற்றோர்கள் ஆண்டவரோட க்ளோஸா வாங்க. First of all, parents get closer to God. நீங்க எவ்வளவு க்ளோஸா வர்றீங்களோ அந்த பிராக்டீஸ் அப்படி பிள்ளைகளுக்கு வந்துரும். How much you get nigh to God, your children will have the same ஆபிரகாமிடத்துல practice. ஆண்டவர் உன் ஏகசுதனை பலியிடுன்னு சொல்றார். The Lord said to Abraham, sacrifice your only son. என்ன நடக்கும்? What would happen? அவன் போய் பலியிடுறான். He went and sacrificed. அந்த 17 வயசு பையனை கையையும் காலையும் கட்டி படுக்க வைக்கும்போது அவன் பேசாம இருக்கிறான். The 17-year-old boy, when he was bound hand and feet, he was silent. இப்போ உங்க பையனை நீ ஊழியத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னா நீங்க உங்க பையனை ஃபெய்த் அவளை கொண்டு வந்து விட்டா அவன் உங்க பின்னாலே வீடு வந்து சேர்ந்துருவான். If we say send your son for the ministry and he is left in the faith home, he will be back with you to home. ஒரு வீட்ல ஒரு அப்பா என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்துக்கு போனா நல்லா இருக்கும்னாரு. உடனே அந்த பையன் சொன்னா இவரை முதல்ல கூட்டி போங்கன்னு. A father in one house said, it would be better if my children go to the ministry. Then that boy said, it would be better my father go to the ministry. இவர் போக வேண்டியதானே? Let him go. இவர் மட்டும் போகாம கல்யாணத்தை கட்டி 4 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாரு. எங்களை போன்னு டெய்லி 10 மணி ஜெபத்துல இதுதான் பேசுறான். He got married, begat 4, and every 10 o'clock praising he says, he is asking us to go.
எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Look at the state. ஆனா அன்னைக்கு ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருந்ததை ஈசாக்கு படிச்சான். But Isaac learned Abraham being God's friend. ஒரு டைம் வந்த பொழுது தன்னைத்தான் பலியிட தெய்வம் சொல்லியிருக்கிறாருங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். A time came when he understood God wants to sacrifice himself. அப்பொழுது அவன் எதிர்க்கல. Then he did not resist. அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான். But surrendered. நீங்கள் தேவனுடைய சிநேகிதர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் பலிபீடத்தில் வைக்க ஒப்பு கொடுப்பார்கள். If you are God's friend, then your children will yield themselves to be upon the altar of God. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது In another place, மீதியான் தேசத்து ஒரு பெண். she was of the Midian. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? பல குறைவுகள் அவளிடத்துல born natureல இருந்தது. There were many inborn natures in her. அவளுடைய பிறப்புல பல குணங்கள் இருந்தது. Yes, many inborn natures. நான் பிறக்கும்போது எனக்குள்ள ஜென்ம சுபாவம் அந்த புத்தி இருக்கும். When I was born, I also have this inborn nature. அதுபோல நீங்களும் ஒவ்வொரு இடத்துல பிறக்கும்போது ஒவ்வொரு born nature இருக்கும். Likewise, everyone have their own inborn nature. அப்படிதானே? Is it not? நமக்கு born gift தான் இருக்கு. born nature அதிகமா இருக்கு. We have inborn gift, not much, but inborn nature. நல்ல பாட்டு பாடுற சங்கீதம் வித்வான்களா இருக்கிற பிள்ளைகள் அவங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க? அடுத்து அதே சங்கீதத்தை அட்டகாசமா பாடுவாங்க. For the parents who sing well, their children also will sing well. அப்படிதானே? உண்மைதானே? Is it not? அதுதான் born gift ன்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போதே அவனுக்கு அந்த gift இருக்கு. அது அந்த சந்ததியில இருந்து வந்துருச்சுன்னு. That is the inborn gift, hereditary nature. இது போல ஜென்ம சுபாவம்னு கொஞ்சம் எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் இருக்கும். So is it, hereditary natures, inborn natures will be there. அது சமயம் வரும்பொழுதுதாங்க அந்த பாம்பு வெளியே வரும். When time comes up, the snake will come அதை out. டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது அசையாது. அது பாட்டுக்கு எங்கேயோ ஒளிஞ்சு செத்து போய் கிடக்கும். Until you don't disturb it, it will be somewhere hidden. டியூன் பண்ணும்போது வெளியே வந்துரும். But when you disturb, it will come out. இந்த பெண்ணுடைய ஜென்ம சுபாவம் என்ன? The nature of this daughter. ஆனா இது வரவே இல்லையே அவளுக்குள்ள. அதான் ரொம்ப முக்கியம். But it did not come in her, that is very important. மீதியான் அப்படின்னா யாரு? Who is a Midianite? ஆபிரகாமுடைய Abraham's. சொல்லுங்க. மீதியான் ஆபிரகாமுக்கும் மீதியானுக்கு என்ன சம்பந்தம்? What is the relationship between Abraham and Midianites? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு மீதியானுக்கு என்ன சம்பந்தம்? What is the relationship between Abraham and Midianites? சொல்லுங்க. நான் முதல் கேள்வி பிரதர்ஸ்ட கேட்டேன், அவங்க சொல்லிவிட்டாங்க. சரி சிஸ்டர்ஸ் சொல்லுங்க. மீதியானுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன சம்பந்தம்? The contact, the relationship between Abraham and Midianites. அம்மாவா? மருமகனா? சொல்லுங்க. மகன். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? How many sons for Abraham? சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? என்னோட டவுட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். எத்தனை? ஆபிரகாமுக்கு ஒண்ணுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. ரைட்டு. ஏகசூதன் மட்டும்தான் இருக்கான். ரெண்டுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. கை வைத்த மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க. He had 8 sons. 3 பேர் ஒய்ஃப். ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்டைலா காங்குபைன்னு சொல்லலாமா? மறுமனையாட்டி வைப்பாட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படிதானே? சொல்லுங்க. 3 for his wife, for the concubine. முதலாவது சாரா. First one was Sarah. இரண்டாவது ஆகார். Then Hagar. மூணாவது யாரு? கேத்தூரால்னு ஒரு ஆளு வச்சிருந்தா யாருக்குமே தெரியாது, லிஸ்ட்ல தான் கரெக்டா வருது. Then Keturah, whom no one knows. தெரிஞ்சிருந்தா சாரால் யாரை கொண்டு உள்ள நுழைச்சிருக்க மாட்டா, ஆகார உள்ள விட்டுருக்க மாட்டா. If Sarah had known this, she would not have let in Hagar. ஆதியாகமம் Genesis 25ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். 25 முதல் 2 வசனம். 1 and 2. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். எங்கேயோ விவாகம் பண்ணி இருந்தான். அது ஆகாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது ஒரு சைடு ரூட் இருக்கு. He had married her somewhere. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்மாக்கையும் சூவாகையும் பெற்றாள். அப்ப மீதியான் யாரு? So who is Midian? ஆபிரகாமுடைய ஒரு விதத்துல ஒரு பிள்ளைவன். One way to say Abraham's son. இவங்க அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. And they get separated.
ஆபிரகாம் ஒரு லிமிட் வந்தபோது இஸ்மவேலுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான், இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான். மற்றபடி முழு சேஷ்டபுத்திர பாகம் எல்லாமே ஈசாக்கை சேர்ந்து விட்டது. When Abraham came to one extent, he gave their parts divided, but everything else came to Isaac. அது ஆதியாகமம் 25 நீங்க வீட்ல போய் கீழ உள்ளதெல்லாம் படிச்சுக்க. That in the verses below this. அவர்களுக்கு நன்கொடைகளையும் வெகுமதிகளையும் கொடுத்து அவர்களை தூரதேசத்துக்கு அனுப்பி விட்டான். He gave them gifts and sent them away. இந்த மீதியானியர்கள் தான் இப்போ அந்த மீதியானியர்கள் சேர்ந்து அவங்க வித்தியாசமான ஒரு வழிமுறைக்குள்ள போனபோது அதுல உள்ள ஒரு ஆள் தான் ரெகுவேல், அவனுடைய மகள் தான் சிப்போராள். But now these Midianites went into a different culture, and one of the priests was Reuel and his daughter Zipporah. ஆனா மீதியான்னா என்ன அர்த்தம்? But what does Midian mean? கூக்குரல், Cry, சண்டை, quarrel, வாதம், argument. இதுதான் மீதியானுடைய அர்த்தம். This is the meaning of the word Midian. ஆனா நீங்க முழு பைபிள்ல படிச்சு பார்த்தாலும் சிப்போராளுக்குள்ள கூக்குரலும் கிடையாது, சண்டையும் கிடையாது, வாக்குவாதமும் கிடையாது. But in the whole of the Bible you can see Zipporah did not have any of these qualities in her. ஆனா நமக்குள்ள உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் நம்ம அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிறதான சில கேரக்டர் வந்துருதே. But in many of us we have the hereditary characters inborn in us. நீங்க படிச்சு பாருங்க, சிப்போராளுக்குள்ள அந்த கேரக்டரே கிடையாது. But in Zipporah she did not have that nature. வீட்ல கடந்துகிட்டு அவனை போட்டு இந்த சிம்சோனை ஒரு பெண்ணு போட்டு அலட்டுனால சாகத்தக்கதாக அதே மாதிரி அவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாள் அவ கிடையாது. And she was not a person who would inflict others the pain upon others as Delilah did unto Samson. அவ அவங்க மீதியான்னு சொன்னா கூக்குரல் தான். Midian means cry. நீங்க வேணா பைபிள் டிக்ஷனரி போய் பாருங்க, சண்டை, வாக்குவாதம், கூக்குரல், அதுதான் மீதியானுடைய கேரக்டர். Quarrel, argument, complaint or cry. அதுதான் மீதியானுடைய அர்த்தமும். That is the meaning of the word Midian. அப்படிப்பட்ட ஒரு வீட்ல பிறந்துட்டு இவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? But she who was born to that house, how her life was. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, Now in another sense, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, Genesis chapter 37. 28ஆம் வசனத்திலே யோசேப்பை விற்று போட்டவர்கள் இவர்களே. Verse 28 we see, these were they who sold Joseph. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Numbers 25, முதல் வசனத்திலே, in the first verse, இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தனம் பண்ண வைத்தது மீதியானியர்களே. we see the Midianites committing whoredom with Israel. இப்படி எல்லாம் அவங்களுக்கு பலவிதமான வித்தியாசமான கேரக்டர் இருக்கு. Likewise they had many deflecting characters. சண்டை, கூக்குரல், வாக்குவாதம், வேசித்தனம், இன்னும் பரிசுத்தத்தை விற்று போடக்கூடிய ஜனங்கள். Quarrel, argument, strife and sending up holiness. ஆண்டவருக்கு மீதியானியர்களை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவார் ஆண்டவர். Yes, the Lord is in tension when he sees the Midianites. ஏனடா இஸ்ரவேல் ஜனங்களை வழியில அவங்க ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க, பாவத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்க. Because it is they who caused the people of Israel to err in the way. ஒரு இடத்துக்கிட்ட வந்தபோது When they came to a place, கர்த்தர் மோசேயிடம் சொன்னாரு, the Lord said to Moses, நீ மீதியானியரிடத்துல பலி வாங்கு. You avenge the Midianites. அதுக்கு பிறகுதான் நான் உன் ஓட்டத்தை முடிக்கணும். And only then you have to finish the நீ race. உன் ஓட்டம் முடியணும் அப்படின்னா நீ சாகணும், என்னிடத்துல சேரணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நீ மீதியானியரிடத்தில் பழி வாங்குன்னு சொல்ற. If you should finish your race and reach me, then you have to avenge the Midianites. நீ என்னிடத்துல சேர்றதுக்கு முன்னால நீ செய்ய வேண்டிய கடைசி ஊழியம் அதுன்னு சொல்றார். And that is the last ministry you ought to do before you reach me. என்னாகமம் 31:2. Numbers chapter 31 verse 2. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை 31:2. Numbers 31:2. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அதான் வசனம். That is the verse. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்கு, அதுக்கு பின்னாலதான் நான் உன்னை என்னிடத்துல சேர்ப்பேன். Avenge the children of Israel of the Midianites, and afterward thou shalt be gathered unto me. ஆண்டவருக்கு மீதியானா ஏனா இஸ்ரவேல் ஜனங்களை ஃபர்ஸ்ட் பாவத்துக்குள்ள வேசித்தனத்துக்குள்ள இழுத்தது அவங்கதான். It is the Midianites who allured the people of God first into whoredom. அது என்னாகமம் 25:1ல நீங்க அதை பார்க்க முடியும். That you can see in Numbers 25:1. இவ்வளவு ஒரு பழிவா ஆண்டவருடைய கோபத்துக்குள்ளான ஒரு சந்ததிக்குள்ள இருந்துதான்
இவ வர்றா. Therefore this Sipporah came in that generation which was meant to the wrath of God. நாமும் கூட அந்நியர்களும் பரதேசிகளும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாய் இருந்தோம். We also were once by strangers, pilgrims, and outward the commonwealth of Israel. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது In another word, அவள் ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தி. she was a daughter of the Median, priest of ஆசாரியன்னா உங்களுக்கு Median. எல்லாருக்கும் தெரியும். You know how a priest would ஒரு be, பிராமணனுடைய பொண்ணுன்னு வெச்சுக்கோங்களேன். and that is girl of a Brahmin எப்படி family. இருக்கும்? How would it be? ஆச்சாரம் சடங்காச்சாரம் சம்பிரதாயம், உட்கார்ந்ததுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவான், எழும்புனதுக்கு இன்னொரு மந்திரம் சொல்லுவான். So much of customs and rituals and so much of reciting the mantras. ஒரு வீட்ல ஒரு பிராமின் பொண்ணை கல்யாணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. In house, in one family, they had to marry a Brahmin daughter. அந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னுச்சு. That mother would not accept. பிராமின் பொண்ணு என் வீட்டுக்குள்ள வரவே கூடாதுச்சு. That girl should not come into my house. ஏன்னு கேட்டேன். Why? இல்ல அது எப்படினாலும் அந்த சடங்காச்சாரம் சம்பிரதாயம்னு அந்த இந்து மார்க்கம் விக்கிரகத்தினுடைய ஏதாவது ஒண்ணு உள்ள இருக்கும், ஜென்மசுவா மாதிரி. அது எப்பமாவது தலையை தூக்கிறோம். ஐயோ என் வீட்டுக்குள்ள தேவனுடைய சமூகத்துக்குள்ள இது வரவே கூடாதுன்னு. How much ever they come out of that, they will have the superstitions and traditions and customs somehow in there. எந்த விதத்திலயும் வரக்கூடாது. They should not come into my family. இவ வந்துட்டானோன்னு இவங்க அப்பா வருவாரு, இவங்க அண்ணன் வருவாரு, நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுமா செலிப்ரேஷன்மா அதுமா இதுமா சாங்கியம் சம்பிரதாயம் கொண்டு வந்து வீட்டுல நுழைச்சிருவாங்க. வேண்டவே வேண்டாம், என் பையன் இன்னும் தெய்வீகமாவே மாறல, இவன் அவளை ஓவர்டேக் பண்ண முடியாது, அவ இவனை ஓவர்டேக் பண்ணிடுவா. My son is not a divine, therefore he cannot overtake her, but she will overtake and their family will come in for functions. ஆனா என்ன நடந்தது? Then finally what அந்த happened? பொண்ணை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். The Lord anointed the girl. நல்ல அபிஷேகம் கிடைச்சு. A good anointing she received. அபிஷேகம் சரியா கிடைச்சது. அந்த தாய் பார்த்தபோது, ச்சே என் பையனுக்கு கூட அபிஷேகம் இல்ல, பரலோகம் இவளை அங்கீகரிச்சிருச்சு, ஓகே நான் இவளை என்னுடைய மருமகளை ஏத்துக்கிறேன்னா. When the mother saw the girl had a good anointing, she said, I will accept her because the heaven has sealed her and not my son. நான் இருக்கும்போது அந்த கல்யாணம் நடந்தது. And when I was there, that marriage was done. எந்த விதமான இதுவுமே கிடையாது உள்ள. No kind of divisions among them. ரொம்ப கரெக்ட்டா நம்ம மெத்தட்ல வச்சிருந்தாங்க. And they had a good family life. நான் எதுக்கு இத சொல்றேன்? Why I say this is, நம்முடைய வாழ்க்கையில அந்த பெண்ணு எவ்வளவு ஆசாரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இங்க வந்த உடனே அது சுத்தமா மாறிடுச்சு. that girl, how much ever she was born in a priestly family, her customs were totally gone when she came நீங்க out. பைபிள்ல படிச்சு பாருங்க, அவ அந்த பழைய ஸ்டைலை எங்கயாவது அப்ளை பண்ணாளான்னு. Read in the word of God if she applied her old traditions anywhere. நம்ம பெண்டிகாஸ்டுக்கு கூட சில சென்டிமெண்ட் வச்சிருக்கானுங்க. Even our Pentecostal families have sentimental நம்ம feelings. விசுவாசிகள் சில ஊழியக்காரங்க கூட சில சென்டிமெண்டா பேசுறாங்க. Even some of our servants of God and believers speak in that way. நம்மாலே வீடு கட்டும்போது டைரக்ஷனை பார்த்து தான் கட்டறான். And even our people, they look into certain directions and marry. நம்மாலே கல்லு வச்சு என்ன 3 கல்லு வச்ச உடனே பிதா குமாரன் பரிசுத்தாவின்றான். And even our people, if there are 3 stones, they'll say it is Father, Son and Holy Spirit. இல்லனா 9 கல்லு வைக்கணும். Or 9 கல்லு. 9 stones. அது என்ன 3 எல்லாரும் 3 மாறிட்டாங்களா பிதா குமாரன் பரிசுத்தாவில? That means 3 cube it seems. நம்மாலே டைம் வந்து செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணத்துக்கு இருக்குன்னா அடுத்து வேற ஏதாவது கிழமை பாருங்க அப்படிங்கறா. If we say to our people that we have date only on Tuesday, they will say let us look into some other day. கடைசில பார்த்தா அந்த நாள் முகூர்த்த நாள் தான் அவன் சுத்தி கொண்டு வர்றான். Finally you can find out they only bring in the muhurtams. எப்படி இருக்கும்? அதனால தான் பாஸ்டர் ஜோயல் என்ன சொல்வார் தெரியுமா? என் டைரியில எப்ப ஃப்ரீயோ அதுதான் தான் உனக்கு முகூர்த்தம். That is why Pastor Joel used to say, when you have a free day in my diary, then it is your என் muhurtam. டைரியில என்னைக்கு ஃப்ரீ நாள் இருக்கோ அதுதான் என்னது உனக்கு முகூர்த்த நாள். My day of leisure in my planner is your muhurtam. ஆனா நம்ம ஆளுங்க இதுலயுமே ரொம்ப தெளிவா, அது அவங்க அம்மா ரட்சிக்கப்படல, அவங்க அப்பா ரட்சிக்கப்படல, அவங்க அண்ணன்லாம் வருவான், இவனுக்கு முகூர்த்தத்தை விட முடியலங்க, அதான் ப்ராப்ளம். But our people are not able to forsake their rituals, that is the problem. ஓடும்போது செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டா ஓடுற? Are you running with seeing this யாராவது Tuesday? கூட்டு ஓடணுங்கிற கண்டிஷன் வரும்போது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாக்குறியா? When you run with some girls, are you looking for the day? நல்லா புரிஞ்சுக்கணும், சத்தியம் என்னங்கிறது உனக்கு தெரியல. Understand well, you don't know the நான் எதுக்கு truth. இதை சொல்லிட்டு வர்றேன்? Why I tell this is, மீதியானுடைய புத்தியோ சக்தியோ செயலோ ஆசாரியத்துவமோ எதுவுமே இந்த சிப்போராளாகிய பறவைக்குள் இல்லை. the knowledge or the power or the custom of Midian is not found in Zipporah எல்லா the foal. பறவைகளுக்கும் இருக்கிறதான அந்த கசப்பு புறாவுக்குள் இல்லைன்னு சொல்லுவாங்க. They would say the dove has no gall which is found in other birds. நீங்க அதுக்கு அண்ணனையோ தம்பியோ மச்சானையோ
எவனையாவது ஒருத்தனை கொண்டு வந்து முன்னாலே படுத்திட்டு அதுக்கு நீ ஒரு பிள்ளையார் சொல்லிய ஒரு சுத்தி என் முகூர்த்தத்துல வந்து நிக்க கூடாது, நல்ல நாள் கெட்ட நாள்னு வந்து நிக்க கூடாது. Therefore don't bring in the unsaved members and finally stand for a good day or for your customs. நம்முடைய ஜீவியத்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காலம். Let us pay attention to our life. இந்த சூழ்நிலையில தான் அவள் மோசேக்கு மனைவியாக மாறுகிறாள். It is at that this time she became the wife of Moses. இவளை பத்தி பைபிள்ல 3 இடத்துல தான் இவ பேரே இருக்கு. Only in 3 spots it is referred in the Bible. அதுவும் ஒரே புக்ல தான் இருக்கு. That is too in the same book. வேற எங்கேயுமே இவளை பத்தி கிடையாது. In no other place her name is mentioned. ஒரு வல்லமையுள்ள மனிதனுடைய மனைவி. But she was the wife of a powerful man. ஒரு தெய்வீகமான மனிதனுடைய மனைவி. Wife of a divine man. எகிப்தை அசைத்த ஒரு மனிதனுடைய மனைவி. Wife of a man who shook Egypt. செங்கடலை பிளந்தவனுடைய மனைவி. Wife of a man who divided the Red Sea. தேவனுடைய பிரமாணங்களை வாங்கிட்டு வந்தவனுடைய மனைவி. Wife of a man who received the commandment of God. எகிப்தை 10 வாதைகளால வாதித்த மனுஷனுடைய மனைவி. Wife of a man who plagued Egypt with 10 plagues. எவ்வளவு வல்லமையான மனுஷன் தெரியுமா? What a powerful man he was. உலகத்திலே நீங்க பாருங்க, பைபிள்ல பாருங்க, இவன் அடக்கத்துக்கு மட்டும் தான் கர்த்தர் தேவதூதர்கள் வந்து அவர் நான் டேக்கப் பண்ணிக்கிறேன்னு கொண்டு போய் அழகா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. Look into the whole world and even through the Bible you can see the angels of God taking away his body to be buried. நீங்க புதிய ஏற்பாட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா, If you look into the Old Testament, யார் வந்து இயேசுட்ட பேசின மாதிரி பேதுரு பார்த்தாரு? Peter saw somebody speaking to Jesus. Who is it? மறுரூப மலையிலே in the Mount of Transfiguration. யார் வந்தது? மோசேயும் எலியாவும் வந்த மாதிரி தான் பார்த்தாங்க. அப்ப மோசே மேல தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. Moses and Elijah he saw. Then look at the plan of God and Moses. அப்படிப்பட்ட மனுஷனுடைய மனைவியாக இவ இருந்தா. And she was the wife of such a man. அவளுடைய கேரக்டர் நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு 2-3 காரியம் சொல்றேன். Let me tell of 2 or 3 of her natures. அவளுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப பிரீஃபா இல்ல. நான் வந்து இவ்வளவு நேரம் சொன்னது அவளுடைய மீதியானுடைய சுபாவம் அவளுக்குள்ள இல்ல. Hitherto I told the nature of the Midianites is not in her. அடுத்து அவள் ஆடு மேய்க்கிற ஒரு தன்மை உள்ளவள். Nextly she had the habit of feeding the flock. அடுத்ததாக அவள் பறவை என்று உங்களுக்கு சில அர்த்தங்களை சொன்னேன். Then I told you certain meanings as to how she is a fall. அவளுக்குள்ள எந்த மீதியானுடைய தன்மையும் கிடையாது. She had no habit of the Midianites. ஆனா அதே நேரத்துல மோசேக்கு அவள் மனைவியாக மாறினாள். At the same time she became the wife of Moses. மறுபடியும் வாசியுங்கள். Again யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 21. Exodus 2:21. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். இப்பொழுது அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. Now she begat a child. 22ஆம் வசனம். Verse 22. அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். நீங்க பாருங்க, அவளுக்கு 2 பிள்ளைங்க. She had 2 children. ஒன்று வந்து கெர்சோம், இரண்டாவது எலியேசர். One Gershom, the other Eliezer. இத குறித்து நான் படிக்கணும்னா, when we read about this, யாத்திராகமம் 18:3-4. Exodus 18:3 and 4. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று சொல்லி ஒரு மகனுக்கு என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். இந்த 2 பேரும் மோசே தான் வச்சாரு. Both of them were named by Moses. இப்ப பேர் வைக்கிறதுலயே இன்னைக்கு புருஷனுக்கு மனைவிக்கும் சண்டை. Now the wife and husband they fight for christening the children. அப்படிதானே? Is it not? ஒரு ஃபேமிலி பிரிஞ்சுது. A family got divided. அந்த பஞ்சாயத்து பொன்னகரத்துல நடந்தது. And that panchayat took place in Ponnagaram. அந்த பார்ட்டில இங்க தான் வராங்க. அந்த பார்ட்டில ஒரு பார்ட்டி இங்க தான் வருது. One party is coming here. அதுல ஒரு காரணம். One reason. அந்த பையன் சொன்னா, the boy said, நான் பெத்த பிள்ளைக்கு அவங்க அப்பா எப்படி பேர் வைப்பாருன்னு. For the child I beget, how her father will name the child. பிள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன். And only I will christen the child. இப்போ வீட்ல பாத்தீங்கன்னா தாத்தா ஒரு பேரு, அண்ணன் ஒரு பேரு, மச்சான் ஒரு பேரு, இப்படியே அந்த பையனுக்கு தண்டவாளம் மாதிரி பேர் வச்சிட்டே போறாங்க. Now you look into the house, the child was named by father, mother, grandfather, grandmother. இவங்க வச்ச பேரை அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்க வச்ச பேரை இவங்க உச்சரிக்க மாட்டாங்க. They will not utter the name kept by that person and that person will not utter the name of this person. அப்படிதானே உங்களுக்கு பாதி பேருக்கு பேர் வச்சிருக்காங்க. That is how so many are named here. அப்படிதானே? இது தாத்தா வச்ச பேரு. This is the name of my இது அப்பா வச்ச பேரு. grandfather, then of my இது father. பெரியப்பா வச்ச பேரு. Then of my uncle. இது வீட்டுக்கு. This is for my house. இது ஸ்கூலுக்கு. This is for my school. இது சர்ச்சுக்கு. This is for my church. எனக்கு அப்படிதான் பேர் வச்சாங்க, நான் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன்.
I too had so many names, but I left them all. எனக்கு வச்ச பேரு பாதி பேரு எங்க வீட்டுக்கே தெரியாது. Half of my name, my people at home do not பாதி know. பேரு வீட்ல தெரியும். Half they know. சர்ச்சில கால்வாசி பேர் தெரியும். And in the church, they only know the quarter of it. அதுவே நிலைத்திருக்கிறது. And I abide in it. இப்படி விசித்திரமான பேர்லாம் வைப்பாங்க. Likewise, they have the many unique அவன் names. சொன்னான் தாம் பிள்ளைக்கு அகதின்னு பேர் வச்சான். And he named the child Agadi, அகதின்னா என்ன? ரெஃப்யூஜி. refugee. அப்படிதானே அகதிகள்னு சொல்றோம் இல்லையா? கெர்சோம்னு சொன்னா பரதேசின்னு அர்த்தம், அகதின்னு அர்த்தம். But here Gershom means the refugee. அப்படிதானே? Is it not? அவன் சொல்றான் பாருங்க, நான் அந்நிய தேசத்தில் பரதேசியானேன் என்று சொல்லி மோசே அந்த பிள்ளைக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். உடனே இவங்க, நீ எங்க உங்க குடும்பத்துல எவன் பாதுகாத்தான்? நான் தான் என் பிள்ளைய உனக்கு கொடுத்து உன்னைய குடும்பத்துல ஆளாக்கி இருக்கிறேன், அதனால மீதியானுடைய பேர் தான் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சாரா அந்த மாமனாரு? Did Zipporah and her father-in-law come into fight with them to keep another name for the child? அவங்க ஒண்ணும் பேசல. She did not speak anything. அதான் சொன்ன மீதியானுடைய சுபாவம் அங்க இல்லங்கற. But she did not have the nature of the Midianite. இரண்டாவது பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. The second child was named, கர்த்தர் என்னை தப்புவித்தார். God made me escape. அப்படினால் எலியேசர். Therefore Eliezer. கர்த்தர் என்னை நான் பரதேசியாய் மாறி போனேன் என்று சொல்லி கெர்சோம் என்று முதல் பிள்ளைக்கும், இரண்டாவது பிள்ளைக்கு கர்த்தர் என்னை பார்வோனுடைய பட்டயத்துக்கு தப்புவித்தார் என்று சொல்லி எலியேசர் என்றும் பெயரிட்டான். The first was called Gershom, for I had been an alien, and the second child because God had made my father and my deliverer. மீதியானுடைய தெய்வமோ மீதியானுடைய கலாச்சாரமோ மீதியானுடைய எந்த நியூமராலஜியோ உள்ளே வரவில்லை. Neither the culture of the Midianite or their custom or culture came into existence. இப்ப நம்ம விசுவாசி கூட நியூமராலஜி பார்த்து தான் பேர் வைக்கிறாங்க. Now even our believers, they look into numerology and name them. ஒரு ஏ இருந்தா 3 ஏ சேர்த்துக்கலாம், அப்படின்னா இவன் கோடீஸ்வரன் ஆயிரணும்னு எவனோ சொல்லி கொடுத்துட்டான். And if it is only 1 A, they will keep 3 A's for them. இன்னும் ஒன்னும் 3 ஏ போட்டாலும் 7 ஏ போட்டாலும் கோடீஸ்வரன் ஆகலையே. Whether you put 3 A's or 7 A's, there is nothing possible. புதுசா நம்ம அதான் சொன்னல, மீதியானுடைய ஆவி இங்க உள்ளேயே வரல. Spirit of Midianites is coming in. அவளும் கொண்டு வரல. But she did not bring it in. அதுதான் அந்த பெண்ணுடைய மேன்மை. That is the excellency of this Zipporah. நம்முடைய பழைய தன்மையை உள்ள கொண்டு வரவே கூடாது. Let us not bring our old cultures into practice. ஒரு சிலர்லாம் சபைக்கு ஒரு பேர் வச்சுக்கறாங்க. And if they bring, they will have a name in the church. ஸ்கூல்ல ஒரு பேர் A வச்சிருக்காங்க. name in the school. என்னன்னு கேட்டா அது காமன் நேமா. If you ask them, it is a common name, they அந்த say. காஸ்ட்ல உள்ளதான அந்த பிசி எம்பிசி ஓபிசி என்னெல்லாமோ பின்னால உள்ள சலுகைகள் எல்லாம் கிடைக்கும்னா பரவாயில்ல, இவ்வளவு ஞானம் உனக்கு கிடைச்சிருச்சு. They have these common names, only then they will have all the quotas for their caste. அப்படிதான் இன்னைக்கு அநேகருடைய விசுவாசிகளே அப்படி இருக்கான். It is that how many believers are like that. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Just imagine the state நீங்க today. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த மீதியானுடைய ஸ்பிரிட் உன்னை விட்டு வெளியே போய்டணும். After coming in, you have to leave the spirit of Midianites. அந்த பெண் அன்னைக்கு ஆடு மேய்ச்சா, அவங்க அப்பா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கிறாரு. அந்த பெண்ணு முழுவதுமாக மீதியானுடைய இடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி மோசையோடு இணைந்து விடுகிறாள். That girl fed the flock, her father knit her with Moses, and finally she uprooted her nature and joined with Moses. இப்ப மோசே சொல்றாரு, கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் எகிப்துக்கு திரும்பி போறேன்னு சொல்றாரு. Now Moses said, the Lord had spoken to me, I am going to return to Egypt. உடனே அவரு எப்படி என் பிள்ளையை நீ கூட்டி போலாம்னு சொல்லல. Then soon the father-in-law did not say, how இல்ல can you take எங்க my அப்பா girl? விட்டுட்டு நான் வர மாட்டேன்னு இவளும் சொல்லல. சொன்னாளா? Neither did Zipporah say, I cannot leave my father-in-law and come. இன்னைக்கு அப்படித்தானே பிரச்சனை. அம்மா வீட்டுல கொண்டு உட்கார வச்சுக்கோ, சாகுற வரைக்கும் வச்சுக்கோ. That is the problem today. You want to take your mother. அது கல்யாணம் கட்டாம வீட்லயே வச்சிருக்கலாம்ல. And you can take them if they are not married. நீங்க யோசிச்சு பார்க்கணும். Just think. பைபிளை படிச்சு பாரு, அத வாழ்க்கையில பாடமா படிச்சு வச்சுக்கோ. Read the Bible and keep it a lesson for you. அவன் சொல்றான் 4ஆம் அதிகாரம் In chapter 4 18ஆம் வசனம் and verse 18. மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். எப்படி? நீ வேணா போயிட்டு வா, என் பொண்ணெல்லாம் உன் கூட வராது, 40 வருஷம் ஆச்சு, பேர பிள்ளைலாம் அனுப்ப முடியாது, நீ போயிட்டு வரலாம்னு சொல்லல. எப்படி சொல்லிவிட்டாரு? சுகமாய் போய் வாரும். Jethro did not say you can go in peace and let. எப்படிப்பட்ட மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு பாருங்க. But here look at the relationship between father-in-law and son-in-law. 20ஆம் வசனம்.
Verse 20. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். எப்படி இப்போ பாருங்க, மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு 40 வருஷம் கழிச்சு புறப்படுறாரு. இப்ப புறப்பட்டு போகும்போது அந்த பெண் ஒரு வார்த்தை கூட ஏன் எதுக்கு, எனக்கு அந்த பாஷை புரியாது, அங்க போய் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னால வர முடியாது, எந்த விதமான கேள்வியும் கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். இதுதான் ஊழியத்தினுடைய முக்கியமான அம்சம். Now Moses started his journey with his wife and his sons, but she did not have any kind of question towards him. That is the aspect of implicit obedience in the ministry. நம்ம ஒரே ஊர்ல இருக்கிறோம், ஒரே சபையில இருக்கிறோம், போக மாட்டோம். We are in the same place, in the same church, but we don't go. நான் என்ன சொல்றேன்னா, கீழ்ப்படிதல்ல அவளுடைய அவர் உன்னதமான ஒரு பிராக்டீஸ் பாருங்க. What I say is of her excellent habit of obedience. அவளுக்கு அங்க யார் இருக்கானே தெரியாது. She did not know who is there. மோசேயினுடைய சொந்தங்கள் எப்படி, புத்தி எப்படி, அவங்களுடைய சக்தி எப்படி, ஒண்ணுமே தெரியாது. She did not know of the knowledge and power of the family of Moses. மோசே சொல்றான், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் போறேன். Moses said, the Lord spoke to me, I am returning. உடனே மாமனார் சொல்றாரு, சுகமா போயிட்டு வாங்க. Soon he did not say, he said, go in peace. உடனே இவ கிளம்புறா, நானும் வர்றேன். And she started with him. எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஐக்கியம் அவளுடைய வாழ்க்கையில இருந்ததுன்னு பாருங்க. Look at the love and harmony she had in her life. அதனால தான் இவங்க எல்லாம் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறார். That is why these people are depicted in the உடனே Bible. மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அவங்க கூட புறப்பட்டு போயாச்சு. Soon as he called her, she went with her children to with அடுத்து என்ன her. நடந்தது? Next what happened? மோசே தேவனுக்கும் மோசேக்கும் ஒரு ஆர்குமென்ட் நடந்துகிட்டே இருக்கு. There was an argument between Moses and God. என்ன ஆர்குமென்ட்? What was it? மோசேக்குள்ள ஒரு தடுமாற்றம். Moses had a stumble. நான் வர மாட்டேன், I will not come. நான் என்னை விட பெரிய ஆள்லாம் அங்க இருக்கிறான். There are great people there. எனக்கு 40 வருஷமா இந்த பிராக்டிஸ்ல வந்துட்டேன். 40 years I've been in feeding the flock. என்னைய விட்டுருங்க. Just leave me. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சுக்கோங்க. And you can call some person whom you know. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. Lord, I do not want it. எனக்கு அவ்வளவு சக்தி இல்ல, திறமை இல்ல, பேச்சு திறமை இல்ல, என்னெல்லாமோ புலம்பாயிட்டே இருந்தான். I do not have that eloquency, that power of speech and skill. அதனால நேரா போகாம ஒரு இடத்துல போய் தங்கிட்டான். Therefore he did not straight go to that place but abode. கர்த்தர் பார்த்தார், இவனுக்கு தரிசனம் கொடுத்து, அழைப்பு கொடுத்து, வெளிப்படுத்தல் கொடுத்து கொண்டு வந்தா, லாஸ்ட்ல இவன் புறப்பட்டு எல்லாம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்துட்டான். ஆனா இவன் என்ன செய்ய மாட்டான், பிரயாணத்தை போயிட்டே இருக்காம ஒரு இடத்துல பிரேக் அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு இவனை கொன்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. The Lord said, I have called him, I have appeared to him, and he has started, but now he is putting on the brake, let me kill him, he said. மோசேக்கு சாவு வரப்போகுதுங்கிறது இவ கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே இவ உடனே தன்னுடைய ஒரு குமாரனுடைய நுனித்தோலை அறுத்து விருத்த சேதனம் பண்ணிட்டான். When Zipporah knew that the Lord is going to kill Moses, soon she took her son and cut off the foreskin of her son. அப்பொழுது கர்த்தர் விலகி போய்விட்டார். Then the Lord departed. நீங்க வாசிச்சு பாருங்க. Just read this. யாத்ராகமம் 4:24-25. Exodus 4:24 and 25. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இதெல்லாம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? How did she know this? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about it. அன்னைக்கு அந்த சிப்போரால் அந்த விருத்த சேதனங்கிற அந்த சத்தியத்தை நிறைவேற்றாத பட்சத்துல யார் செத்துருப்பா? மோசே காளி. Unless Zipporah had fulfilled this habit of circumcision, Moses would have been killed. அன்றைக்கு அவனுடைய தேவனுடைய திட்டத்துக்கு அவன் மாறாக பேச ஆரம்பிச்சிட்டான உடனே கர்த்தர் அவனை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பார். Because he had spoken contrary to God's plan, God would have closed his chapter. ஆனா விருத்த சேதனம் மீதியானியருடைய பழக்கமே கிடையாது. Circumcision is not an aspect of Midianites. அது ஆபிரகாமுடைய சந்ததியில இருந்தாலும் அவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. Though it was in the generation of Abraham, they had departed from it. இப்போ அவங்க எல்லாம் விக்கிரகத்துக்குள்ள போயிட்டாங்க. They had gone into idolatry. ஆனா இந்த பெண் அந்த சத்தியத்துக்கு உடனே தன்னை அர்ப்பணிக்கிறாள். But it was this damsel who immediately yielded her to the truth. வீட்ல இருந்த நாட்கள்ல மோசேயினுடைய சத்தியத்துக்கு அவ கீழ்ப்படிஞ்சிட்டே தான் வந்தா. And until she was in the house, she obeyed the truth of Moses. அந்த விருத்த சேதனங்கிற சத்தியம் அவளுக்கு தெரிந்தது. She knew the truth of இந்த circumcision. விருத்த சேதனங்கிற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்முடைய குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படிங்கிற சிந்தை அவளுக்கு இருந்தது. If we would obey the circumcision, we can protect our family. She knew it. சரியான அர்த்தம் என்ன? The right meaning? தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியது. Then and be able to obey the commandment of God. தேவனுடைய பிரமாணங்களுக்கு எப்போ கீழ்ப்படிறோமோ அப்போ நாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்புவோம். The time we obey the commandment of God, then we will escape judgment. அதுதான் அங்க நடந்த முக்கியமான ஒரு காரியம். That is the important
following thing that took place. இப்படியாக அவங்க எல்லாரும் சேர்ந்து எகிப்துக்கு வந்தாச்சு. Likewise, all of them came to Egypt. எகிப்துல வந்தா இங்க பயங்கர பிரச்சனை. Where in Egypt, they had a terrible problem. ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. The people were just vexed. ஆண்டவர் எகிப்தை புரட்டுறாரு. The Lord is rolling Egypt. பார்வோன் சொல்றான் மோசேயை கொன்றுவேன்னு சொல்றான். The Lord said, I will kill Pharaoh through Moses. இனிமே என் முகத்துல விழிக்க கூடாதுங்கறான். And he said, never more face me. மோசே 24 hours அப்படியே தேவனோடு போராடுற லெவலுக்கு போயாச்சு. While Moses was going on to strive with the Lord all the 24 ஜனங்களுக்கு உபத்திரவம் கூடுது. And the affliction of the people increased. பயங்கர வேதனைக்குள்ள போறாங்க. They went in terrible pain. இன்னொரு பகுதியில பார்த்தீங்கன்னா எகிப்து வாதிக்கப்படுகிறது. On the other hand, Egypt was plagued. ஒரு ட்ரிப் மோசேயை கூப்பிட்டு பார்வோன் கெஞ்சுவான். At one time, Pharaoh would plead, imploring அடுத்த Moses. பகுதியில சொல்லுவான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லுவான். On the other hand, he said, I will kill you. இப்போ மோசேயினால வீட்ல பராமரிக்க முடியல. Now Moses could not look after his family. பயங்கர பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்தபோது When the problem was in this crisis, இவ அழகா தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு பிரச்சனையான நேரத்துல அவள் தன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத வீட்டுக்கு வந்துட்டா. In that problematic point, she came back to her family with her children in order to sustain them. அடிச்சுக்கிட்டு வரல. She did not fight with him and come. சண்டை போட்டுக்கிட்டு வரல. She did not quarrel and come. அவர் அடிச்சு துரத்தி விடல. And he did not chase her away. அவன் சொன்னா எனக்கு ஊழியம் ரொம்ப முக்கியம். But he said, my ministry is என் important. ஜனத்தை விடுவிக்கணும். I have to deliver my people. அந்த நேரத்துல நான் என்னுடைய முழு மைண்ட் அதுல தான் போயிட்டு இருக்கு. Then my whole mind is set there. ஏன்னா ஆண்டவரோட பேச வேண்டியிருக்கு. Therefore I had to speak to God. அப்ப அவ சொன்னா அப்ப நான் எங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன். Then she said, let me go to my தேவனுடைய father's மகத்தான house. செயல் நடந்த பிறகு நான் வர்றேன். After the magnificent habit of God, let me come back. இப்படி தான் அவ சமாதானத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு போனா. In peace she returned to our house. நல்லாக புரிஞ்சுக்கங்க. And one thing you தகப்பன் understand, வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போகிறது பாவம் அல்ல. returning to the father's house is not a sin. அது சமாதானத்தோடு போணும். அங்கிருந்து சமாதானத்தோடு என்ன செய்யணும்? திரும்ப வரணும். You have to go in peace and return in peace. எப்படியாவது ஏமாத்திட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. Cheating someone, go, don't say I will go and sit there. எப்படியாவது அவளை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டு ஓடி போடணும்னு நினைக்க கூடாது. And you should not think of running away and leaving your wife there. ஒரு பையன் என்ன பண்ணான் தெரியுமா? You know one boy what he ஒரு did? பிள்ளையை கொண்டு வந்து இந்த நீ இரு ஃபெய்த்தம்ல கொஞ்ச நேரம் இரு நான் போய் பெட்ரோல் போட்டு வரேன்ட்டு அப்படியே ஓடி போயிட்டான். He left his wife saying, let you be in Faithum for some minutes, I will go. இவளு உட்கார்ந்துகிட்டே இருக்கறா. நீ உங்க வீட்டுக்கு போய்டு. இனிமே உனக்கு நமக்கு ஒத்து வராது. இவனுக்கு காமன் பிளேஸ் என்னது? What is the common place for him? ஃபெய்த்தம்ல கொண்டு வந்து விட்டுட்டு பெட்ரோல் போட்டு வரேன்னு ஓடி போயிட்டான். இவன் ஆம்பளை. He said he will fuel the vehicle, left her in the Faithum and just ran away. இவன்லாம் ஆம்பளைன்னு சொல்லிட்டு சபையில விசுவாசின்னு சொன்னா என்ன அர்த்தம்? And if you call him a male and also a believer in the church, what's the use? அந்த பெண் பாருங்க அழகா திரும்பி போனா. That girl returned beautifully. இப்ப ஜனங்கள் விடுதலை ஆயாச்சு. And now the people are delivered. செங்கடலை கடந்தாச்சு. And the cross Red Sea. வனாந்தரத்துல போயிட்டு இருக்காங்க. Now they are going through the wilderness. இந்த செய்தி மாமனாருக்கு கிடைச்சது. And Jethro, the father-in-law, received this. அப்ப மாமனார் சொன்னாரு, "அம்மா நீ போய் உன் புருஷனோட சேர்ந்துடலாமே." Then he said, now you can go with your husband. உடனே அவ புறப்பட்டா. Soon she went. யாத்திராகமம் Exodus 18ஆம் அதிகாரம் chapter 18 முதலாம் வசனம் and verse 1. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். எப்படி மோசேயினால் யார் அனுப்பி வச்சிருந்தது? And who was sent by Moses? எனக்கு இப்படி கொஞ்சம் ஹார்ட் வொர்க் இருக்கு, நான் தேவனுக்கு முன்னால நிக்கணும், பார்வோனுக்கு முன்னால நிக்கணும், பயங்கர கொந்தளிப்பா இருக்கு, சூழ்நிலைகள் நமக்கு சரியில்லை, நீ கொஞ்ச நாள் பிள்ளைகளை கூட்டு போய் அங்க இரு, நான் வாக்குத்தத்த தேசத்துக்கு பயணப்படும் பொழுது நான் அவனை நினைஞ்சுக்கிறேன், திரும்ப எடுத்துக்கிறேன். Moses has already told her that now is the boisterous situation, now the problem is on its peak. Therefore you return to your father, and after that when everything is in peace, I will make you gathered back to me. இப்போ மோசேயின் மாமனாருக்கு எல்லா செய்தியும் கிடைச்சது. Now Moses' father-in-law heard everything. ஆண்டவர் எகிப்தில என்னெல்லாம் அற்புதம் செய்தார். Every miracle that God had done in Egypt. இத கேள்விப்பட்ட உடனே செங்கடலை கடந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு உடனே அவன் சுத்தி எங்க தான் வந்தான்? தேவ தரிசனம் கிடைத்த ஓரேப்பை கிராஸ் பண்ணி தான் போறான். And he had crossed that Horeb where he saw the vision of God. இந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே And he came to this place. மோசேயின் மாமனார் தன்னுடைய மகளையும் 2 பேரப்பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு மோசேயை சந்திக்க வந்தார். Moses' father-in-law brought his wife and the children and went to meet Moses. வந்துட்டு அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கிட்ட வந்த உடனே When they came to that particular place, ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுறான்.
He sent word to a man, நான் உங்க மனைவியையும் உங்க 2 பிள்ளைகளையும் கூட்டி வந்திருக்கிறேன். I have brought your wife and 2 sons. வாசிங்க 5:6. Verse 5 and 6. மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து, எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். நானும் என் மகளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. Did he say, I and my daughter has come? எப்படி சொன்னாரு? How did he say? நானும் I உம்முடைய குமாரரும் உம்முடைய மனைவியும் வந்திருக்கிறோம். and thy wife and her 2 sons have கல்யாணத்தை come. கட்டி கொடுத்துட்டியா? அதுக்கு பிறகு என் மகன் என் பிள்ளை என் மகள்லாம் இல்ல, உங்க புருஷன் உங்க மனைவி. எப்படி அழகான பைபிள். Once you have given your children in your marriage, you cannot say they are my son and my daughter. You have to say your wife, your sons. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. How beautifully it is mentioned here. மோசேயின் குமாரரோடும் அவர் மனைவியோடும் கூட வந்திருக்கிறோம். And they have come with thy wife and her 2 sons with her. எவ்வளவு அருமையான ஒரு விளக்கத்தோட அங்க சொன்ன உடனே மோசே ஓடி வந்து முதலாவது மாமனாரை கட்டி பிடிச்சுக்கிட்டான். Beautiful description, and Moses ran down to feed his father-in-law. வணங்கி ஒருவர் முத்தம் செய்தார். And they kissed one another. இப்படி தாங்க அந்த ஃபேமிலி ரன் பண்ணாங்க. It is this way they ran that family. ஃபேமிலி ரன் பண்ண தெரியல. You do not know to run the family. சம்பாதிக்க தெரியுது, சண்டை போட தெரியுது. You know to earn, you know to pick up a quarrel. பட் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணனும்னு தெரியல. பைபிள் சொல்லுகிறது தன் சொந்த குடும்பத்தை உனக்கு நடத்த தெரியலனா நீ அவிசுவாசியிலும் கெட்டவன், விசுவாசத்தை மறுதலிக்கிறவன். But the Bible says if you don't know to run your family, you're worse than an infidel. அந்த பிள்ளைகளுக்கு பாசம் இல்லையா? And the children, they know. சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அந்த பிள்ளைகளும் வளர்ந்தாங்க. And those children, they grew up knowing the situation. அந்த மனைவி தன்னுடைய புருஷனுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டார். And the wife knew the true state of his husband. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். That he was a chosen of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். He was anointed of God. அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. That he had a vision. அவனுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. He had a ministry. அவன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். And the Lord is doing great things through him. மீதியானுடைய ஒரு பழக்கம் அவளுக்குள்ள கிடையாது. புருஷனை போடா வாடா தள்ளி விடுறது, அடிக்கிறது, கேள்வி கேட்கிறது, குற்றம் சாட்டுகிறது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இதெல்லாம் ஒண்ணுமே ஒரு வாழ்லும் பேசினது கிடையாது. She had no habit of the Midianites in her. She had no such natures of quarreling or crying or complaining. மீதியானுடைய எந்த சடங்காச்சாரமும் கிடையாது, மீதியானுடைய எந்த கேரக்டரும் கிடையாது. She had no customs of the Midianites, neither their natures. அவளுடைய முழு சிந்தையும் அந்த உடனே புருஷன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற உடனே அவ வேற ரூட்ல எல்லாம் போகல, அப்படியே நின்னு ஜெயித்த ஒரு ஆள் அவ. When her husband left her, she did not go in another route, but stood fast to come back with him. அவள் மோசே அவளை திருப்பி அனுப்பி விட்டான். வீட்டுல வந்து அழகா பிள்ளைகளை வளர்த்துட்டு இருந்தா. முடிஞ்சது அப்பா கூப்பிட்ட உடனே மறுபடியும் புருஷனோட வந்து அந்த விசுவாச பயணத்தில் இணைந்து கொண்டாள். Moses sent her back. She grew up, her children nourished them. Finally at the time came when she came back to him. மோசே அந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்ததிலேயே மாமனாருக்குள்ள ஒரு மாற்றம், மனைவிக்குள்ள மாற்றம், பிள்ளைக்குள்ள மாற்றம், அந்த குடும்பத்திலேயே அந்த மீதியானுடைய ஆவி போயிடுச்சு. The few days in which Moses was in their family, the spirit of Midianites left their family. நீங்க பாருங்க. Look at this. ஆதி யாத்திராகமம் 18:10 அந்த மாமனார் சொல்றாரு, கர்த்தர் உங்களை விடுவித்தார், ஆனபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Exodus 18:10, the father-in-law said, blessed be the Lord who had delivered you. 11ஆம் வசனத்துல எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். Verse 11, the Lord is greater than all gods. 12ஆம் வசனத்துல சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தினான். Verse 12, he offered burnt offering. எப்படி அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? அவன் ஏற்கனவே இன்னொரு சாமிக்கு அவன் பூஜாரி, ஆனா இங்க வந்து லைஃப் எப்படி மாற்றிட்டான்னு பாருங்க. He was already a priest of another god, but now he has changed his life. உன் வீட்டுக்கு உன் சொந்தக்காரன் வந்துட்டானா 10 மணி ஜெபத்துல உட்கார வைக்கணும் அவனை. Once your relatives come to your house, make him to sit for the 4 மணி prayer. ஜெபத்துல உட்கார வையே. Make him sit for the morning praise. அப்ப அவன் புரிஞ்சுக்குவான், நைட் போனா நம்மள 2 மணி நேரம் எழுப்பிடுவாங்க, வரவே கூடாது. Then he will understand, they will wake me up for the prayers, therefore I should not go to their house. நீ அவன் கூட உட்கார்ந்துட்டு ஹோம் தியேட்டர்ல போட்டு உட்கார்ந்துட்டீனா திருப்பி அவன் வராமல இருப்பான். If you sit with him and enjoy the home theaters, then will he not return again? அவங்கள ஒரு நாள் உன் வீட்ல இருந்தானாலே அவன் விசுவாசியா மாறிரணும். If one day they with you, they should become a believer. ஒரு நாள் கொர்நேலியுவின் வீட்டுக்கு சிநேகிதர்கள் வந்தாங்க, எல்லாம் அபிஷேகம் பெற்று வீட்டுக்கு போனான். Friends came to Cornelius' house on one day and they returned with the ஒரு anointing. நாள் அந்திரேயா இயேசுவோடு தங்கினான், காலையில போய் பேதுருட்ட சொன்னா நான் மேசியாவை பார்த்தேன்னு. One day Andrews was with Jesus and he morning said, I saw the Messiah. ஒரு நாள் உன் வீட்ல வந்துட்டானா அடுத்த நாள் பைபிளை தூக்கிடணும், காலையில வாசிக்க ஆரம்பிச்சிரணும். One day
day somebody comes to your house, next day he should start reading the Bible. பாருங்க, அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறான், அடுத்து தேவன் தான் பெரியவர்னு சொல்றான், சர்வாங்க தகன பலியை செலுத்துறான். எப்படி இவனுக்குள்ள இந்த மாற்றம்? He here said, blessed be the Lord, and he said he is greater than all gods. How come this change? அந்த மாமனார் தான் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாரு, நீ ஒரே ஆளா உட்கார்ந்து விசாரிச்சிட்டு மண்ணு கட்டிக்கிட்டு இருக்காத, 110க்கு அதிபதி வையே, 100க்கு அதிபதி வையே, 1000க்கு அதிபதி வையே, இதெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவன்தான். அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்த ஆளு அவன்தான். It is that father-in-law who taught Moses to have a good administration in his judging the people. எல்லாவற்றுக்கும் மேலாக Above everything. இந்த பயணத்துல வரும்போது, When you come to this journey, வருஷங்கள் போன பிறகு when years pass by, திடீர்னு ஆரோனும் மிரியாமும் கதையை கிளப்பிட்டாங்க. ஒரு ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. suddenly Aaron and Miriam started a problem. என்ன ப்ராப்ளம்? What was that problem? நல்லா போய்கிட்டு இருக்கு, ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு, ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் கானானுக்கு போய்கிட்டு இருக்கு. Everything went smooth and they were on this journey to Canaan. திடீர்னு மிரியாம் போய் அண்ணனை கூப்பிட்டா. Suddenly Miriam went and called her brother ஆரோனை. Aaron. திடீர்னு அவளுக்கு என்ன ஆவி பூந்துச்சோ தெரியாது, நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு தான் வரும், அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. Don't know how suddenly that spirit came to சம்பந்தமே him. இல்லாம ஒரு பிரச்சனையை கிளப்பினா. He started a problem without any connection. என்னதான் இருந்தாலும் மோசே அந்த பொண்ணை கட்டிருக்க கூடாதுன்னா. Whatever it may be, Moses should not have married that girl. கல்யாணம் கட்டி பிள்ளைய பெத்து 40 வருஷம் அங்க இருந்து, அதுக்கு பிறகு தரிசனம் கிடைச்சு வெளிப்படுத்தல் கிடைச்சு வந்து இங்க எகிப்தையே புரட்டி அடிச்சு கானானுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப புதுசா உனக்கு என்ன ஞானோதயம் வந்துருச்சு பழைய கதையை பேசுறதுக்கு? He got married, he had begat children, and now he is on his journey all these 40 years. Now a new story has come up. தயவு செய்து பழைய கதையெல்லாம் பேசிவிடாதீங்க. Don't speak unnecessary things. ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு? In one place what happened? ஒரு அம்மா சண்டே ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ். One mother who was a Sunday school headmistress. பயங்கர ரஃப்பா இருப்பாங்க. She would be very rough. சண்டே ஸ்கூல் அப்படியே டியூன்ல வச்சிருப்பாங்க. She would just tune up the Sunday school with her fingers. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், சின்ன வயசு ஒரு பொண்ணு இருந்துச்சு. One Sunday school teacher who was a young அத girl. ஏதோ ஒரு விஷயத்துல சத்தம் போட்டுடுச்சு. She shouted her for something. உடனே அவ காலத்துக்கு முன்னால நடந்த சம்பவம், அவ பிறந்திருக்கவே மாட்டா அந்த காலத்துல. Soon, in that time when she would not have born. இந்த சகோதரி எல்லாம் போய் ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆக்கி வச்சிருச்சு. இது அந்த காலத்துல அந்த ஆளோட ஓடிச்சு. இப்ப இருக்கிறவன் வந்து அவனை கூட்டு ஓடின ஆளு இப்ப என்னவோ பெருசா வந்து இப்ப சண்டே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ஆக்கி இன்னைக்கு ஆளுகை செய்கிறது. The girl started to accuse her of many stories and said she had once run away with someone and now with the headmistress. அவங்க அழுதுட்டாங்க. She cried. நான் எந்த வயசுலயோ நான் செஞ்சது. I did it in some or the other age. அது ஆரம்ப காலத்துல நான் தப்பு செஞ்சேன். Yes, in the beginning I had sinned. ஆனா கடைசில அவர்தான் கடைசி வரைக்கும் அவர் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். But until this end I am living with him. என் பிள்ளைகளும் பெத்துட்டேன், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்துட்டேன். இவ இப்ப வந்து குறை சொல்லிட்டாளே. I have seen my children and my grandchildren, but now she is accusing me. தேவன் மன்னிச்சு மறந்ததெல்லாம் நீ திருப்பி கலப்புறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. You have no authority to stir up that which God has forgiven. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல கொண்டு வந்து மிரியாம் கிளப்பி விட்டா. That thing which happened in Exodus 2, now Miriam and Aaron stirred it up. ஆண்டவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. God was wroth. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, Why I say this is, கொஞ்ச நாள்ல இந்த குற்றஞ்சாட்டின இந்த பெண் பைத்தியம் ஆயிட்டா. within few days this accused girl, she became a lunatic. சண்டே ஸ்கூல்ல எடுக்க முடியாம போச்சு. She could not take the Sunday அப்பதான் school. தெரிஞ்சது. நான் யோசிச்சேன், ஓஹோ எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, It is then the Lord தேவன் said to me, மன்னிச்சதை நீ பேசினேன்னா மிரியாம் யாரா மாறினா? யாரே? குஷ்டரோகியா மாறினா. what God had forgiven, if you speak about it, எவன் as Miriam became a leprous, you will அவன் become. மன்னிப்பு கேட்டிருப்பான், அழுதுருப்பான், உபவாசம் போட்டிருப்பான், தேவன் நான் மன்னிச்சேன்னு சொல்லிட்டு தானே அந்த காலத்துல எல்லாருமே கிளியர் பண்ணி இருக்காங்க. He would have asked pardon from the Lord, he would have fasted and God would have forgiven him. மீதியானுடைய மகளை கட்டினது, இவன் போய் கல்யாணம் கட்டினது கர்த்தருக்கு தெரியாதோ? He marrying the Midianite woman, doesn't தெரியுமா God know தெரியாதா? about it? தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். God well knows. ஆண்டவர் அதுக்கு பிறகு அவனுக்கு தரிசனமே கொடுக்கிறாரு. It is after that God gave him the இப்போ vision. நீ என்ன புதுசா ஞானோதயத்துல பேசுற? என்னைய பழைய கதையெல்லாம்? Now why are you speaking the old stories newly? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Numbers 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. எத்தியோப்பியான்னு நீங்க ரெண்டாவது இன்னொரு மனைவி கிட்டான்னு நினைச்சிடாதீங்க. மீதியான எத்தியோப்பியான்னு சொல்லிரு. Midianites are the Ethiopians. என்ன நடந்துச்சு? What happened? இவ அந்த கதையை சொன்ன உடனே வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இதான் ப்ராப்ளம்.
This is the matter. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது யார் கிடையாது? அண்ணனும் தங்கச்சி இந்த சகோதரனும் சகோதரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் கிடையாது? மோசே கிடையாது, சிப்போரால் கிடையாது. When brother and sister were speaking, Moses and Zipporah were not there. பட் யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? But who heard it? கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு. There is a Lord who hears. அவர் கேட்டு பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. He heard and started the problem. வழக்காட ஆரம்பிச்சிட்டாரு. Started to vengeance. வா ரெண்டு பேரும் தேவ சமூகத்துக்கு வான்னாரு. Both of you come to the presence of God. ரெண்டு பேரும் ஓடி வந்தாங்க. And they came. மோசே வான்னு சொன்னாரு. He said, Moses, come out. மூணு பேரும் நின்னாங்க. Both of them, three of them came. The Lord said, மோசே என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். Moses was a man faithful in all my house. நான் உன்கிட்ட பேசுற மாதிரி இல்ல, அவன்கிட்ட நான் முகமுகமா பேசிட்டு இருக்கேன். Not like as I speak to you, I speak to him. எப்படி என் மகனுக்கு விரோதமா பேசுறதுக்கு நீ துணிகரம் கொண்டாய்? How are you presumptuous to speak against my அப்படி son? பேசிட்டே இருக்கும் பொழுது மிரியாம் யாரா ஆயாச்சே? குஷ்டரோகி ஆயிட்டா. Right as the Lord spoke, Miriam became leprous. மோசே கத்துறான், ஆரோன் தலகுப்புற முகங்குப்புற விழுந்து கத்துறான். ஏன்னா அடுத்த குஷ்டரோகம் யாருக்கு தான் வரணும்? ஆரோனுக்கு தான் வரணும். மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கிறான். ஆனா கல் நெஞ்சக்காரிய மிரியாம் என்ன செய்றா? மன்னிப்பே கேட்கல. அப்படியே நின்னு குஷ்டரோகியா வேணாலும் நான் மாறுறேன் அப்படின்னு தான் நிக்கிறா. Aaron started crying unto the Lord for pardon, but Moses, Miriam, the stone-hearted person, did not cry for pardon. ஆதாம் ஏவாள் மன்னிப்பு கேட்டதா பைபிள்ல இல்ல. Adam and Eve, ஏவாள் மன்னிப்பு கேட்டதாக பைபிள்ல இல்ல. it is not written that Eve asked for pardon. கேயாசி மன்னிப்பு கேட்டதா பைபிள்ல இல்ல. Gehazi did not ask for pardon. மிரியாம் மன்னிப்பு கேட்டதா பைபிள்ல இல்ல. And Miriam asking pardon is not யூதாஸ் in the மன்னிப்பு Bible. கேட்டதாக பைபிள்ல இல்ல. Judas asking pardon is not in the Bible. மன்னிப்பு கேட்காத எவனுக்கும் மன்னிப்புக்கும் கிடைக்கிறதும் இல்ல. Anyone who doesn't ask pardon does not get it. ஆனா இதுக்கு மத்தியில சிப்போராளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். ஆனா அவ அத பத்தி என்ன செய்யல? கவலைப்படல. But amidst this, Zipporah knew the matter, but she wasn't worried. வாய் இருந்தா எல்லாரும் பேசுவான், பேசுறவன் பேசிட்டு போ. Those who want, let them speak. அவளுக்கு இத பத்திலாம் பேச்சே கிடையாது. She did not speak in this matter. அவ சும்மா இருந்தா கர்த்தர் எதை ஸ்டார்ட் பண்ணாரு? ஜட்ஜ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. She was silent and the உன்னை Lord பத்தி began. பலரும் பேசலாம், நீ பேசாம இரு. கர்த்தர் கேக்குற ஒரு தெய்வம் இருக்கிறார். Many people may speak against you, but the Lord hears it and will do. எப்படி இருக்கும்? நம்மளால அப்படி இருக்க முடியுமா? Can we be like that? நீங்க உள்ள வரும்போது உங்க பேரை உச்சரிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது. அப்படியே நின்னு என்ன பேசிருப்பாங்க? அப்படியே நீங்க நின்னு அறகுறையா அதை விளங்கிக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துல சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. When you come in, if somebody will utter your name soon, you want to hear it. Until then, you cannot leave your curiosity and then you pick up a quarrel. நாமே நிதானிப்போம். Let us discern ஒரு ourselves. சாதாரண பெண், An ordinary girl, ஒரு மீதியானிய பெண், a Midianite girl, ஒரு எத்தியோப்பிய பெண். Ethiopian girl. எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ? Can the Ethiopian change her skin? மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். If they can change, then you who are accustomed to do evil can change. அவ தன் தோலை மாத்திட்டாளே, But she changed her skin. தன்னுடைய புத்தியை மாத்திட்டாளே, She changed her அவளுடைய wisdom. பழைய குணங்கள் ஒண்ணுமே இல்லையே. She changed her old natures. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. இந்த மாலை வேளையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சிப்போராள். This evening, the lesson we have to learn is from Zipporah. நீ ஒரு பறவை. You are a fowl. நீ விதைக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், களஞ்சியத்துல சேர்க்க வேண்டாம். கர்த்தர் உன்னை அருமையாய் நடத்துவார். Do not sow, do not reap, do not gather into barns, but the Lord will feed you. உன் சபையை நீ அருமையாக நடத்துவாயாக. Lead your church உன் beautifully. குடும்பத்தை அருமையாய் நடத்துவாயாக. Lead your family beautifully. எந்த சூழ்நிலையிலும் மீதியானுடைய ஆவி, சுபாவம், பேச்சு, பழக்க வழக்கங்கள் ஒன்று உனக்குள்ள வரக்கூடாது. Spirit of Midianites, the speech of Midianites, the conversation should not come into your life at any time. ஆமென். விருத்த சேதனத்துக்கு நீ பயிற்சிவித்துக் கொள்வாயாக. Habituate circumcision. புருஷனோடு இணைந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் பயணப்படுவாயாக. Knit yourselves with the husband and journey. எருசலேமை பற்றி சொல்லி இருக்கிறது, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. About Jerusalem, she was adorned for her husband. அவள் மோசேக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாள். She was prepared for Moses. அவன் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வருவா. And if he says go to home, she'll come. என்னோடு வான்னா அவன் கூடயே போவா. If he says come with me, she will get with him. வனாந்தரத்துல எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அத பத்தி அவ கவலைப்பட மாட்டா. Any accusation, she was not worried. வனாந்தர பயணத்திலே மோசேயோடு இணைந்து கொண்டாள். In the wilderness journey, she joined with Moses. கானானுக்குள் வருகிற ஒரு சந்ததியாக மாறுகிறாள். And in the generation, she turned to be in Canaan. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி
மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and be on our knees. நாம் இன்னும் கொஞ்ச நாட்களிலே பறந்து போய் அவரோடு சேர போகிறோம். Within few minutes we are going to fly away to be with our இப்பொழுதே God. நமக்கு செட்டைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. And wings are being given us now. உனக்குள் செட்டைகள் வளருகிறதா? Are the wings growing up in you? உனக்குள் செட்டைகள் கொடுக்கப்பட்டு விட்டதா? Are you given wings with you? உனக்குள் செட்டைகளை அடிக்கக்கூடிய அந்த சிறகுகள் வளர்ந்து விட்டதா? Have you the wings grown up to flutter? இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனமாய் இருந்து செட்டைகளை அடித்து நீ உயர எழும்பக்கூடிய ஒரு தன்மை, பறவையின் தன்மை வந்து விட்டதா? Today are you able to wait in the presence of God and leap high like a bird? உங்களில் எத்தனை பேர் மீதியானுடைய சுபாவங்களுக்கு மரித்தோர்களா இருக்கிறீர்கள்? How many of you are dead to the natures of Midian? முற்றிலுமாய் உங்களை ஒப்புக்கொடுங்க. Utterly yield yourself. மீதியானுடைய எந்த விதமான காரியமும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஊழியம், ஜீவியம், குடும்பம் எதுலயுமே வரக்கூடாது. That any custom of Midianite should not come into a life, soul and spirit and in your ministry. ஒரு இடத்துல நம்முடைய விசுவாசி இன்னொரு ஆளும் பார்ட்னரா மாறினாங்க. At one place a believer joined as a partner. அந்த விசுவாசி சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன், The first condition the believer said, ஜெபம் தான் பண்ணுவேன், I will pray. பூஜை போடக்கூடாது. You should not conduct இதுக்கு pujas. நீ ஒத்துக்கிட்டீன்னா நம்ம கண்டினியூவா போகலாம். If you accept this, we can continue. அந்த இந்து மனுஷன் ஒத்துக்கிட்டான். The Hindu man accepted. ஆனா என்ன நடந்துச்சு? What happened? நாட்கள் போன பொழுது அவனே விசுவாசியா மாறிட்டான். Days passed by, he became a believer. இன்னும் நல்லா சொன்னா நம்முடைய விசுவாசி இப்ப பிந்திட்டாரு, இவன் எங்க வந்துட்டான்? முந்திட்டான். And more to say, he came forward than that our believer. எவ்வளவு தெய்வீகத்துல முன்னேறணுமோ முன்னேறியாச்சு. ஊழியத்துல இப்ப அவன் வந்து ஒரு சபைக்கு மெயின் ஒரு சென்டருக்கு தோள் கொடுக்கறான். He has progressed so much in the ministry and now he is upholding a main ministry. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவரே, Lord, நான் இந்த மார்க்கத்துல in this month, நான் என்னுடைய புருஷனோடு இணைந்து நான் செல்ல வேண்டும். I should go along with my husband. நம்முடைய நாயகர் இயேசுதான். Our husband is our Jesus. இந்த பயணத்துல நாம் அவரோடு கானானுக்குள் போக வேண்டும். We have to go with him into Canaan in this path. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many will surrender? உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத. Whatever others may say, don't be அதுக்காக worried. உட்கார்ந்து அழாத, உபவாசம் போடாத, பட்டினி போடாத, கண்ணீர் விடாத. Don't be fasted and shed tears for that. கர்த்தர் ஒருவர் கேட்கிறவர், The Lord hears it. கர்த்தர் ஒருவர் பார்க்கிறவர். The Lord sees it. ஒரு மனுஷன் சொன்னா கர்த்தர் கேட்கிறார், அவர் பார்ப்பார். One man said, the Lord hears and he will see கர்த்தர் to it. பார்த்திருக்கிறார், அவர் கேட்பார். The Lord sees and he will hear. நீ மௌனமாயிரு. You be silent. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. அந்த சிப்போராவுடைய தன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய் ஒரு விசை ஒப்பு That கொடுக்கலாம். God may fill us with the quality of Zipporah. Let's surrender. Hallelujah. Ariarabakarabakarabakatiraba. Ikarabalakatiribigadibigadabaka shadam dunani arakarabakarabakat. Hallelujah. Hallelujah. இந்த கூட்டத்துல தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். அவளுக்குள் ஒரு தெய்வீகம் இருந்தது. அவள் புருஷனோடு ஒருமித்திருந்தாள். அவனுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஒரு நாளும் அவள் எதிர்த்து நிற்கவில்லை, தடையா இருக்கவில்லை. அவனோடு ஒத்து இசைந்து போய்கொண்டே இருந்தாள். இருவரும் ஒருமித்து போகாவிட்டால் அவர்கள் போய் சேர முடியுமா? அந்த பெண் பாருங்க, அப்படியே எந்த விதத்திலையும் அவள் தன்னை பிரபலப்படுத்திக்கல, தன்னை மேன்மைப்படுத்தல, தன்னை உயர்த்தல, மறைஞ்சுக்கிட்டே போயிட்டே இருந்தா. ஆனபடினால் கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணி அநேகரை நியாயம் தீர்த்தார். ஆமென். நீ பயப்படாத. ஆமென். நீ கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருந்தால் நீ எதை குறித்தும் கவலைப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் பேசட்டும், உனக்காக கர்த்தர் கேட்கட்டும், உனக்காக கர்த்தர் நியாயம் விசாரிக்கட்டும், உனக்காக கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசுவாச ஜீவியத்தை பரிசுத்தத்தில் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த சிப்போராளுடைய ஆவிக்குரிய தன்மைகளை பயிற்சி வைக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல பாரத்தையும் கவலைகளையும் வைத்துவிட்டு முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த விசுவாச பயணத்தில் சிப்போராளை போல இருக்கிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.